வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். நம்மோடு நம்மாழ்வார் வேளாண் பெருமக்களோடு நம்மாழ்வார் அவர்கள் பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இந்த மண்ணும் மக்களும் நேசிக்கும் இனிய மனிதர் தமிழகம் முழுவதும் இயற்கை வேளாண்மையை பரப்புவதையே தன்னுடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கும் கடமை வீரர் நம்மாழ்வார் அவர்கள் இப்ப நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வேளாண்மை சம்பந்தமான கேள்விகள் கேட்க முன்னோடி விவசாயிகள் 6 பேர் அணி திரண்டு வந்திருக்காங்க. இவங்க என்ன கேள்விகள் கேட்க போறாங்க, ஐயா அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்க எல்லாருக்குமே ரொம்ப ஆவல் இருக்கும். இப்ப இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைக்க ஐயா அவர்கள் ஒரு சிறிய முன்னுரை வழங்குவாங்க. நித்தம் திருத்திய நேர்மையினால் மிகு நெல்விளை நன்னிலமே, உமக்கு எத்தனை மாந்தர்கள் நெற்றி வியர்வை இறைத்தனர் காண்கிழமே. இது பாரதிதாசனுடைய கவிதை. ஒரு நிலம் ஒரு நல்ல நிலமாகி அது நிறைய விளைச்சல் கொடுக்கணும்னா தினம் அந்த உழவர் அவர் நெற்றி வியர்வை அங்கே சிந்திருக்கணும். அப்படி அந்த நெற்றி வியர்வை சிந்தனுடைய விளைச்சல் தான் நம்ம அறுத்து நம்ம மக்களுக்கு கொடுக்கின்ற உணவு. அப்போ உழவுங்கிற சொல்லே துன்பங்கிற அர்த்தத்துல தான் முடியுது. வள்ளுவர் அதிகாரம் எழுதும் போது மேல உழவுன்னு தான் எழுதியிருக்கிறார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம். இந்த பூமி எவ்வளவு சுத்துனாலும் அது ஏறு பின்னாடி போயாகணும். ஏன்னு சொன்னாக்க எதனாலும் தள்ளி போடலாம், பசியை தள்ளி போட முடியாது. அந்த ஔவையார் சொன்னாரு, ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய். என் வயிறே, என் கஷ்டம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் எங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கிறாள், எல்லா இடத்துலையுமா சாப்பாடு இருக்குது. ஒரு நாள் உணவே ஒழியென்றால் ஒழியாய். ஒரு நாளைக்கு சாப்பாடு தள்ளி வைனா வைக்க மாட்டேங்கிற. இருவேளைக்கு 7 என்றால் 7ஆய். ஏதோ வள்ளல் சோறு போடுறான், 2 வேளை சாப்பாடு ஏற்றுக்கன்னா ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு நாளும் என்னவோ அறியாய். என் கஷ்டமே உனக்கு தெரிய மாட்டேங்குது. இடும்பைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் இருக்குது. துன்பம் தர என் வயிறை உன்னோட வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னான். ஆகையினால உணவை யாரும் தள்ளி போட முடியாது. ஆகையினால உணவு உற்பத்தி தொடர்ந்து நடந்தே தீரணும். ஆனா அப்படி நடத்துறது சுலபம் கிடையாது. வெயில் பார்க்காம வேலை செய்யணும், மழை பார்க்காம வேலை செய்யணும், நம்ம இரவு பார்க்காம வேலை செய்யணும், பகல் பார்க்காம வேலை செய்யணும். வீட்டுல என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த நேரத்துல அந்த காரியங்களை செய்யணும். பருவத்தே பயிர் செய்யணும்னு சொல்லி வச்சாங்க. அதனாலதான் இந்த 2வது வரி சொல்லுது, உழந்தும் உழவே தலை. துன்பப்பட்டாலும் அந்த உழவு தான் சிறந்த துன்பம். அதை வச்சுதான் உலகத்துல எல்லா உயிர்களும் நம்ம உயிர் வாழ வேண்டி இருக்குது. அந்த உழவு இன்னைக்கு இந்தியாவில் நெருக்கடிக்கு ஆளாயிட்டு. கடந்த ஒரு 50-60 வருடமா நம்ம நிறைய ரசாயனங்களை பயன்படுத்தணும், எந்திரங்களை பயன்படுத்தணும், செலவு அதிகமாயிடுச்சு, நிலம் வளம் குறைஞ்சு போயிடுச்சு. ஆகையினால உழவர்கள் கடன் பட்டாங்க. நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷத்துக்குள்ள 1,83,000 விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்குறாங்க. இன்னைக்கும் நம்ம வெளிநாட்டுக்கு 1,14,000 கோடி ரூபா உரமானியமா கொடுத்துருக்குறோம். இந்த சூழ்நிலையில நம்ம உழவர்களுக்கு நிறைய தெளிவை உண்டு பண்ண வேண்டியிருக்குது. நாம என்ன முறைகளை கையாளணும், நம்ம உழவு நீடிச்சிருக்கணும். தாத்தா அப்பாவுக்கு நிலத்தை கொடுத்தாரு, அப்பா நமக்கு நல்லா கொடுத்தாரு, நாம அந்த நிலத்தை பிள்ளைக்கு கொடுக்கணும், பேரப்பிள்ளைக்கு கொடுக்கணும். இந்த வம்சாவளியா பரம்பரையா இந்த உழவு தொழில் தொடரணும், நீடிக்கணும். அப்ப இதை நிலைத்த நீடித்த வேளாண்மைன்னு சொல்றோம். இப்ப இதுக்கு வர இந்தியா முழுதும் ஆதரவு அதிகமா இருக்கு. மைய அரசாங்கம் கூட அங்கங்க மண்டல நிலையங்களை உருவாக்கி நிறைய விவசாயிகளுக்கும் தொண்டர்கள் கையிலுக்கும் நிதியை கொடுத்து இயற்கை விவசாயத்தை பரப்ப சொல்லியிருக்கு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே விஷமாகி போயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 80,000 டன் பூச்சிக்கொல்லிகளை அப்படி நிலத்துல தூவுறாங்க. அதனால குடிக்க தண்ணி தாய்ப்பால் எல்லாம் நஞ்சாயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் தான் இயற்கை வேளாண்மை தேவை அப்படின்னு சொல்லி இப்போ நாடு முழு ஒரு எழுச்சி வந்திருக்குது. நுகர்வோர் மத்தியிலையும் வந்திருக்குது, உழவர் மத்தியிலையும் வந்திருக்குது. ஆகையினால இந்த நேரத்தில் நான் உங்களெல்லாம் சந்திக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். காரைக்கால் இந்த வானொலி நிலையம் நம்மளெல்லாம் கூப்பிட்டு பேச வச்சிருக்குது. நாம் சந்திக்காத மக்களை இந்த வானொலி மூலமாக நம்ம சந்திக்கிறோம். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்காக நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இப்போ நம்முடைய கலந்துரையாடல் தொடங்குவோம். சரி ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். குமாரவேல் பேசுறேங்க. குமாரவேல் வணக்கம். உழுதுண்டு வாழ்வரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்பவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருங்க ஐயா. வள்ளுவருடைய குரல்ல உழவுக்கும் உழவனுக்கும் மிக உன்னதமான ஒரு நிலையை கொடுத்திருக்காரு. ஆனா இன்றைய உலகத்துல உழவன் எவ்வாறு பார்க்கப்படுகிறான், எவ்வாறு மதிக்கப்படுகிறான், இவன் இது போன்ற ஒரு நிலை எய்த என்ன காரணம், வள்ளுவன் கண்ட நிலை எய்த என்ன செய்யணும்
அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நல்லா சொன்னீங்க. இப்போ நம்ம அப்பா காலத்துல நல்லா இருந்தது, எங்க அப்பா காலத்துல நல்லா இருந்தது, ஒருவேளை உங்க தாத்தா காலத்துல நல்லா இருந்திருப்பாக்கும். உங்க தாத்தா வந்து அடுத்தவங்க தொழுதோருக்கு தகுதியானவங்களா இருந்திருக்கிறாங்க. இந்த 50 ஆண்டுகள்ல என்ன மாற்றம் வந்திருக்குது அதைத்தான் இப்ப நம்ம பார்க்கணும். அப்ப இந்த மாற்றம் வந்து சரியான பாதையில போயிருக்குதா இல்ல தவறான பாதையில போயிட்டுதா அப்படின்னா நம்ம பாதையை சரி பண்ணிக்கலாம். இப்ப எங்க அப்பா என்ன பண்ணாருனாக்கா, அந்த கலப்பையில நுனியில இருக்கிற அந்த கொழு இருக்குல்ல, அந்த கொழுவுக்கான கம்பியை வெளியில வாங்கிட்டு வந்தாரு, கடப்பாரை வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தாரு, அருவாவுக்குரிய இரும்பு வெளியில இருந்து கொண்டு வந்தாங்க, மண்வெட்டிக்கான இரும்பு வெளியில இருந்து கொண்டு வந்தாங்க. வேற எதையும் வெளியில இருந்து வாங்கல. சரிதானே? அந்த இரும்பு சாமான்கள் மட்டும்தான் வெளியில இருந்து வந்தது. அது என்னைக்கோ ஒரு தடவை வாங்குற சாமான். சரிதானே? வேற எதுவும் வாங்கல. அந்த எங்க வயல் வரப்புல இருந்த அந்த பூவரச மரம், வாதமடிக்கு மரத்துல இருக்கிற இலதல்ல கழிச்சு நிலத்துக்குள்ள போட்டுக்கிட்டோம். வயல்லையே முளைச்சிருந்த கொழிஞ்சு செடி அப்படியே மடக்கி உழுதுகிட்டோம். எங்க வக்கலை தின்னுட்டு வளர்ந்துருந்த அந்த மாடுகள் இருக்கு பாருங்க, அது போட்ட சாணியை எங்க மாடுகளை வண்டியில் கட்டி அதை கொண்டு போய் நிலத்துல சேர்த்துட்டோம். அப்ப எல்லாமே உள்ளூர்ல கிடைச்ச பொருள்களையே உள்ளுக்குள்ள போட்டு நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதனால எங்க அப்பா என்ன செஞ்சாரு அப்படின்னாக்கா, 4 பையங்களை கல்லூரி அளவுக்கு படிக்க வச்சிருக்கிறாரு, 2 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா கொடுத்த அந்த 2 ஏக்கரை 10 ஏக்கர் ஆக்கி எங்களுக்கு ஆளுக்கு 2 ஏக்கர் பிரிச்சு கொடுத்து செத்துருக்கிறாரு. சரிதானா? அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, வெளியீடு பொருள் சாராத வேளாண்மை. சரிதானா? இத மறுபடியும் என்ன பண்றேன்னாக்கா, நான் வந்து வேளாண் கல்லூரியில படிச்சுட்டு ஆராய்ச்சி நிலையத்துல வேலைக்கு போய், அதுக்கப்புறம் இது இல்லைங்க, இது வந்து பெரிய இழப்பில் வருது, நம்ம இருக்கப்படாதுன்னு வெளியில வந்து, அதுக்கப்புறமும் பச்சை பறிச்சு விவசாயத்துல நிறைய விவசாயிகள் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா விவசாயம் நல்லா இல்லை. சரிங்களா? அப்ப என்ன பண்றேன்னாக்கா, மறுபடியும் மக்கள்கிட்ட போய் கேட்குறேன். அப்ப மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த புதுக்கோட்டை பொண்ணு விழுகதை போட்டா, அடி காட்டுல, நடு மாட்டுல, நுனி வீட்டுல. பயிரை அறுவடை பண்ணும்போது அடி கட்டியே காட்டுல விட்டோம், நடுவில் உள்ள வைக்கோல மாட்டுக்கு போட்டுவிட்டோம், நுனியில் உள்ளது வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இதுக்கு மேல விவசாயத்துல என்ன இருக்குது? அந்த ஆஸ்திரேலிய பேராசிரியர் பில் மொலிசன் சொல்றான், உழவன் 3க்கு சாப்பாடு போடணும். இந்த மண்ணுக்கு சாப்பாடு போடணும், நம்ம மாட்டுக்கு சாப்பாடு போடணும், 3வது மனுஷனுக்கு சாப்பாடு போடணும். முதல் 2 செய்யலைன்னா 3வது வராது. அப்ப நான் உட்காந்து தனியா யோசிச்சேன், அந்த ஏன் அடிக்கட்டிய காட்டுல விட்டோம்? சாப்பிட முடியாத என்னால விட்டுட்டோம். வைக்கோலையா மாட்டுக்கு போட்டோம்? சாப்பிட முடியாத என்னால மாட்டுக்கு போட்டோம். நுனியில உள்ளது சாப்பிடணும் வீட்டுக்கு கொண்டு வந்தோம், குத்தும்போது தவிடு வந்தது, சாப்பிட முடியாத மாட்டுக்கு வச்சுட்டோம். நமக்கு வேண்டாங்கிறத மண்ணுக்கு கொடுத்தாங்க, வேண்டாங்கிறத மாட்டுக்கு கொடுத்தாங்க, வேணுங்கிறதெல்லாம் வீட்டுல இருந்தது. அன்னைக்கு எல்லாரும் கும்பிட்டுட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. இப்ப நம்ம இந்த பச்சை புரட்சி வேளாண்மையில என்ன பண்ணிட்டோம்? மண்ணுக்கு வேணுங்கிறதையும் கடனுக்கு வாங்கி போடுறோம், அப்ப மாட்டுக்கு வேணுங்கிறதையும் காசு கொடுத்து வாங்குறோம். அப்ப வீட்டுல இருக்கிறத வித்து தான் கடன் அடைக்க வேண்டியிருக்கு, கடனுக்கு வட்டி கட்ட வேண்டியிருக்குது. அப்ப நாம என்ன பண்றோம்னா, அடுத்தவனுக்கு பின்னாடி நம்ம கோரிக்கை மனுவை கொண்டுகிட்டு நம்ம போயிருக்கிறோம். அப்ப இந்த வேளாண்மையில இந்த 50 ஆண்டுகள்ல வந்த மாற்றம் இருக்கு பாருங்க, இது வந்து அப்படியே தலைகளா புரட்டி போட்டுடுச்சு. அதனால அந்த வள்ளுவன் வழியில நம்ம நின்று மற்றவங்க வணங்கி நம்ம பின்னாடி வரணும் அப்படின்னு சொன்னா, அதனால குமரவேர் அவர்களே, நீங்க சரியான பாதையெல்லாம் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வெளியீடு பொருள் இல்லாத நம்ம வேளாண்மைகளை நம்ம வந்து கடைபிடிக்கணும். இந்த விவசாயினுடைய கஷ்டத்துக்கு பூரா காரணம் இந்த வெளியீடு பொருள் வாங்கி போட்டதுதான் சொல்றீங்களா ஐயா? அந்த வெளியீடு பொருள்லையும் இப்போ எங்க ஊர்ல ஒரு ஆள் பண்டி வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து சாப்பாட்டுக்கு இல்லாத நேரத்தில் நாங்கள் நெல் அளந்து கொடுத்தோம், பின்னாடி அவரு பண்டிகை நாங்கள் வாங்கி போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி எங்களுடைய பணத்துல கொஞ்சத்தை கொடுத்து அந்த புண்ணாக்கு வாங்கி போட்டுறோம், கடல புண்ணாக்கு வாங்கி அந்த கதிர் வர்ற நேரத்துல தூவிட்டோம்னு. அது கூட வெளியீடு பொருள் தான், அது நிலத்தை கெடுக்கல. ஆனா அந்த ஃபேக்டரியில உற்பத்தி ஆகிற ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளும் நம்ம பூமியை வந்து உயிர் இல்லாம பண்ணிடுது. நம்ம வந்து இந்த பூமியை வந்து தாயா நினைக்கிறோம். எங்க அப்பா எல்லாம் தெய்வமா நினைச்சாரு, லட்சுமின்னு சொல்லுவார். செருப்பை போட்டுக்கிற நிலத்துல ஓங்கி ஒரு அறை விடுவார். ஆனா அமெரிக்காக்காரவங்களுக்கு இந்த பழக்கம் கிடையாது, அவங்க இதை ஃபேக்டரி மாதிரி பாக்குறாங்க. அவங்க முறையை கடைபிடிச்சது தப்பு. பேர் சொல்லி. சேது ராஜகோபால் ஆக்கூர் ஐயா வணக்கம். நேயர்களுக்கும் வணக்கம். வாழ்க ராஜகோபால், பேசுங்க. அதாவது இயற்கை விவசாயத்துல வந்து நமக்கு வந்து லாபம் அதிகமா, செயற்கை விவசாயத்துல லாபம் அதிகமா? ஒரு சாப்டர் இந்த கேள்வியை முதல்ல பார்த்துருவோம் ராஜகோபால். இந்த லாபங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இது ஒரு வேண்டாத வார்த்தை. இந்த வேண்டாத வார்த்தை நம்ம தலைக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. முதல்ல அதை எடுத்து வச்சிடணும். ஏன்னு சொல்றேன்னு கேளுங்களேன். லாபங்கிறது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா,
குறைச்ச விலை கொடுத்து வாங்கி கூட விலைக்கு விற்றீங்கன்னா லாபம் வரும். ஆனால் விவசாயத்தில் லாபமே வராது. நீங்கள் எவ்வளவு பாடுபடுறீங்களோ அவ்வளோ மட்டும்தான் வரும். மொத்தம் வந்தது என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் பாடுபட்டதோட மதிப்பு சரிதானுங்களா? இதில் லாப கணக்கே கிடையாதுங்க. இயற்கை வேளாண்மை என்ன வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டமே வராது. ஏன்னா எதையுமே காசு கொடுத்து வாங்கலையே, எல்லாமே உங்கள் பாட்டுனால வந்தது, நீ பாடுபட்டதுனால வந்தது. விவசாயி நல்ல நேர்மையாக கேள்வி கேட்குறவர் என்ன கேட்குறாருன்னா பட்ட பாட்டுக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறார். சொல்கிறேன் அதை நம்ம பழைய இலக்கிய தமிழ் இலக்கண நூல் நன்னூல். அந்த நன்னூலில் அவன் என்ன சொன்னான்னா மாணவர்களை 3 வகையாக பிரித்தான். முதல் வகை பசுமாடு மாதிரி கிடைக்கும்போது நிறைய தின்னுக்கணும், வெயில் நேரத்தில் நேரில் படுத்துட்டு மறுபடியும் வாய் கொண்டு அசை போட்டு மறுபடியும் அது அடுத்த வயிறுக்குள்ளே தள்ளும். இது நம்மாழ்வார்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டதை நீங்கள் போன பிறகும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது பசுமாடு மாதிரி. 2வது உதாரணம் சொல்லும்போது சொன்னால் நிலம் மாதிரி அப்படின்னா, அப்போ நிலம் என்ன பண்ணுது அப்படின்னா எவ்வளவு பாடுபட்டீங்களோ அவ்வளோதான் வருது. அப்போ சொல்கிற ஆள் எவ்வளவு சிரமம் எடுத்துக்கிறானோ அதை வச்சு தான் கேட்குற ஆள் புரிஞ்சுக்கிறது இருக்குது. அதுங்களா? அதனால நிலத்துல லாபமோ நஷ்டமோ வராதுங்க. நீங்கள் உற்பத்தி பண்ணுறதை விற்கிறீங்க பாருங்க, கெட்டிக்காரத்தனமாக விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும். உதாரணத்துக்கு நம்ம குமரவேலை என்ன செய்யுது, நெல்லா விற்கலை, நெல்லை அரிசி ஆக்கி வித்துருது. இந்த அரிசி பக்கத்து ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் வேண்டியதில்லை, ஏன்னா அவன் விவசாயம் பண்ணுறான். அப்போ சென்னையில் இருக்கிறவன் பட்டணத்தில் இருக்கிறவனுக்கு வேண்டி இருக்குது, அங்கே அனுப்பிச்சிடுறாரு, அங்கே அவன் கொடுக்குற பணம் நேராக வந்துடுது. இப்போது நம்ம நாட்டில் விலைவாசி ஏறி போச்சுங்கிறாங்க. வாங்கி திங்கிறவங்க நிறையவே காசு கொடுக்குறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த பணம் விவசாயி சேரல, இடையில 3-4 பேருக்கு போயிடுது. அதில் நம்ம உற்பத்தி பண்ணுபவர்களும் அந்த நுகர்வோரும் ஒரு இணைப்பாக ஒரே லைனில் வந்துட்டோம் அப்படின்னாக்க நம்ம உற்பத்தி பண்ணுறது தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கும், நிலைச்சிருக்கக்கூடியதாக இருக்கும், நீடித்த வேளாண்மையாக இருக்கும். அப்போ நீங்கள் பட்ட பாட்டுக்கு நிறைய வருவாய் வரும். அதாவது ஐயா நான் சொல்ல வந்தது என்னன்னா, லாப நஷ்டங்கிறதுல நஷ்டம் தானே விவசாய தற்கொலையே பண்ணிக்கிறான், அதனால இதுல லாபம் வருங்கிறீங்க. இயற்கை விவசாயத்துல லாபம் வரும்போது அது உரிய விலையை விற்கிறதுக்கு நம்மளால் சிறிய விவசாயிகள் நேரடியாக கொண்டு போய் அந்த அரிசி ஆக்கியோ விற்கிறதுக்கோ, அதாவது உங்களை போல பெரியவங்களோ இல்லை அரசோ இதுக்கு முன்னுதாரணமாக ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தா நமக்கு லாபம் வர்றதுக்கு வழி இருக்குங்க. நாங்களே எடுத்துக்கிட்டு போய் உற்பத்தி பொருள் பண்ண அரிசியை நேரடியாக யார்கிட்ட விற்கிறது, ஏற்ற விற்கிறது? கவர்மெண்ட்டில் குறைஞ்ச விலைக்கு தானே கேட்குறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்தா நமக்கு அன்னன்னைக்கு பிரச்சனை தீரும் நினச்சிக்கிட்டு தான் செய்கிறோம். அதனால் இதுக்கு அரசோ இல்லை பாக்கி இயக்கங்களோ இல்லை விவசாய சங்களோ எங்களுக்கு முன்னுதாரணமாக ஏதோ செஞ்சு கொடுத்தா நாங்கள் லாபம் அடையலாம். அதனால தான் இதை உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம். நல்லங்க ராஜகோபால், இதில் நிச்சயம் எனக்கு பங்கு இருக்குது, நான் செய்ய முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரோட்டில் விவசாயிகளும் நுகர்வோர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் சாயில்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க ஆளுக்கு 10,000 ரூபா பணம் போட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா அதில் சேர்ந்து போச்சு. அதை வச்சுட்டு அங்கே கடை திறந்துருக்காங்க. அங்கே அரசு ஒத்துழைக்குது. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரே அதுக்கு பொருத்தமான ஒரு இடத்த காட்டி கொடுத்து இங்கே கடை வச்சுங்கன்னு சொல்லிட்டார். இப்போ விவசாயியும் சேர்ந்துட்டாங்க, நுகர்வோரும் சேர்ந்துட்டாங்க, அந்த அரசாங்கமும் நம்மளும் கைகோத்துருச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விளையிற பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னாக்க அந்த நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அதை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டிட்டு நம்ம இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற பொருளில் எவ்வளோ விஷம்லாம் இருக்குது அப்படின்னு விளக்கிட்டோம்னா, அதனால் என்ன மாதிரி நோய் வரலாம் விளக்கிட்டாங்கன்னா, அப்போ நுகர்வோர் இயற்கையில் விளைஞ்சது எங்கே கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. ஆமாம், போயிடுது, அங்கே கடை வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கே நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ இங்கே நம்ம விவசாயிகள்லாம் ஒன்றுபட்டுட்டோம்னா நாம் கடை திறக்கலாம். ஒவ்வொரு குறுநகரத்துலையும், இப்போ காரைக்கால் மாதிரி ஒவ்வொரு குறுநகரத்துலையும் ஒவ்வொரு பெருநகரத்துலையும் நாம் கடை போடலாம். அப்போ அந்த கடைக்கு நம்ம பொருள்கள் வந்துடுதுன்னா எப்போ என்ன வருதுன்னாக்க வந்தவங்க வாங்கிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு விவசாயம் தானே விளைஞ்சது எல்லாத்தையும் விற்றுக்க முடியாது. அவருக்கு ஒன்று அந்த திறமை, இன்னொரு வசதி, அந்த இதெல்லாம் போக்குவரத்து இதெல்லாம் சர்வப்படாது. அவர் வேலையை மட்டும் தான் பார்த்துருப்பார். நம்ம எல்லாருக்குமா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வரணும். அதில் கூட குமாரவேல் போன்ற நண்பர்கள் ரொம்ப நாளாக சொல்லியிருக்கிறாங்க, விவசாயம் மட்டும் இருக்கக்கூடாது, வியாபாரியாகவும் மாறணும்னு. அப்போ ஒவ்வொரு விவசாயியும் வியாபாரியாக மாற முடியாது. விவசாயிகள் ஒன்றா சேர்ந்துட்டு வியாபாரத்தை கையில் எடுத்துக்கிட்டா நாம் முன்னாடி போகிறோம், செஞ்சிருவோம். திட்டத்தில் இந்த ஏற்பாடு செய்வோம். நிறைய மக்களை திரட்டணும் தான். அந்த பாரதியார் சொன்னா பாருங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு, நன்று இது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும். அதில் தான் நம்ம நிற்க வேண்டியிருக்கு. சுந்தரராஜ், மடப்புறம். காரைக்கால் வானிலை நிலையத்திற்கும் ஐயா அவர்களுக்கும் கூடிய விலை விவசாயிகளுக்கும் மிக்க மனமார்ந்த வாங்க சுந்தரராஜ். வாழ்த்துக்கள்.
என்னது செயற்கை வேளாண் செஞ்சுட்டு இருக்கோம். செயற்கையிலேருந்து இயற்கை வேளாண் செய்யறதுக்கு என்ன வழிமுறையை கடைப்பிடிக்கணும், அதுக்கு எப்படி முன்னுதாரணமாக செய்யணும்னு ஐயா விளக்கமாக பண்ணீங்கன்னா சௌரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லதுங்க ஐயா. இப்போ இந்த செயற்கை விவசாயம் பண்ணும்போது முதல்ல இந்த விவசாயத்துக்குள்ள நுழைஞ்சது ரசாயன உரங்கள். அப்புறம் வந்து ரசாயனங்கள் உரம் போட்டதையும் இந்த செடி பலவீனமாயிடுது. பலவீனமான செடியை பூச்சியோ நோயோ தாக்குது. ஒன்று அதுக்கு வந்து விஷத்தை தெளிக்கிறோம். அடுத்தாற்போல் என்ன யோசனை சொல்லிட்டாங்கன்னா, இந்த விஷத்தை அடியிலேயே போட்டுருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடியிலேயே விஷத்தையும் போட்டோம். இப்போ களையெல்லாம் நிறையா வருது. அவங்க சொல்லிட்டாங்க களையையும் அடியிலேயே விஷத்தை போட்டு கொண்டு விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்போ பார்த்தாலும் கொலை செய்கிற வேலையில் நம்ம இறங்கிட்டோம். பூமியில் இருக்கிற உயிரெல்லாம் கொண்டுட்டோம். ஆகையினால பூமி கெட்டி ஆயிடுச்சு. கெட்டி ஆகிட்டா தண்ணி உள்ளே இறங்க மாட்டேங்குது. அப்போ மேலாவா ஓடிடுது. ஆனால் உப்பை போட்டுட்டோம். நிறையா தண்ணியை நிறுத்தி ஆகணும். தண்ணியை நின்னா கீழே காத்தோட்டம் இல்லாமல் போயிடுது. பயிர் பலவீனம் ஆயிடுது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலை. இப்போ இந்த மண்ணை மாற்றணும். வழக்கமாக மண்ணை மாற்றுறதுக்கு என்ன செய்வோம்னா, ஒரு உரச்செடியை பயிர் பண்ணி அதை மடக்கி உழுதுருவோம். அதில் இந்த கள்ள நிலத்தில் மாற்றுறதுல ரொம்ப அருமையான செடி வந்து தக்கப்பூண்டு. தக்கப்பூண்டு வேகமாக வளரும். எந்த நிலத்துலையும் வளரும். உப்பு நிலத்துலையும் வளரும், தண்ணி நிற்கிற இடத்துலையும் வளரும். ஆனால் இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, தக்கப்பூண்டை மட்டும் பயிர் பண்ணால் போதாதுன்ட்டு என்ன செய்கிறோன்னா, இப்போ நம்ம காவேரி பாசன பகுதியில் எங்கே பார்த்தாலும் நுண்ணூட்ட பற்றாக்குறையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது தலைச்சத்து இருக்குது, மணிச்சத்து இருக்குது, சாம்பல் சத்து இருக்குது. இதை பேரூட்டம்னு சொல்கிறோம். நிறைய அளவில் தேவைப்படுன்னு சொல்கிறோம். அது நிறைய அளவில் தேவைப்படாது. அப்புறம் பெரிய விஷயம், அப்புறம் பார்த்துக்குவோம். இதை இல்லாமல் கொஞ்சோண்டு போரான் தேவைப்படுது, கொஞ்சோண்டு மெக்னீசியம் தேவைப்படுது, கொஞ்சோண்டு மேங்கனீஸ் தேவைப்படுது, கொஞ்சோண்டு காப்பர் தேவைப்படுது, கொஞ்சோண்டு சில்வர் தேவைப்படுது. எது தேவை, எது நம்ம நிலத்தில் குறைவு, அதெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன செய்கிறோம்னா, பல தானியங்களையும் கலந்து விதைச்சிடும். இப்போ முதல்ல வந்து 4 தானியம், 4 பருப்பு, 4 எண்ணெய் வித்து, 4 வாசனை பொருள்கள், 4 உரச்செடிகள். இன்னமும் விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். 4 தானியம்னா சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, இதில் ஏதாவது ஒரு 4 தானியம். 4 பருப்பு அப்படின்னா பாசிப்பயிறு, உளுந்து, தட்டைப்பயிறு, கொள்ளு, அவரை, துவரை, மொச்சை, இதெல்லாம் பருப்பு சேர்ந்தது. அதில் ஒரு 4 செடி. 4 எண்ணெய் வித்து அப்படின்னா ஆமணக்கு, நிலக்கடலை, எள்ளு, சூரியகாந்தி, சோயா முச்சை, ஏதாவது ஒரு 4. அப்புறம் இந்த 4 வாசனை பொருள்னா நம்ம சமையல் அறையில் இருக்குது பாருங்கள். அதில் வந்து அஞ்சரைப்பட்டியில் இருக்கிறதுல 4 தான் முளைக்குது. கடுகு, சோம்பு, வெந்தயம், மல்லி. அப்புறம் 4 உரச்செடி, தக்கப்பூண்டு, சணப்பு, அகத்தி, செம்பை, நம்ம நரிப்பயிறு, குளிஞ்சி, அவுரி, ஏதாவது ஒரு 4. 20 விதைகளை ஏக்கருக்கு 20 கிலோ எடுத்து அப்படி விதைக்கணும். விதைச்சி 50 நாள் 60 நாள் விட்டு அப்படி மடக்கி ஓட்டிடணும். ஒரு 10 நாள் அழுக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விவசாயம் பண்ணணும். இப்போ நீங்கள் 50 வருஷமாக கெடுத்திருந்தா இந்த 50-60 நாளெல்லாம் இந்த மண்ணை மாற்றணும். சரி, அதை மாதிரி மண்புழு வளர்க்குறத பற்றி சொல்கிறாங்க. இயற்கை உரத்துக்கு அதை எப்படி தயார் பண்ணுறதுங்க? மண்புழு உரம் தயாரிக்கிறது தானே. அதை எப்படி தயார் பண்ணுறதுங்க? பாருங்களேன், இப்போ நம்ம எவ்வளோ சிக்கலில் வந்து மாட்டிட்டோம்னு பார்த்தீங்களேன். புதுக்கோட்டையில் அந்த விவசாய பெண்களோட விடுகதை போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தான். அப்போ அந்த பொண்ணு விடுகதை போட்டான். என்ன சொன்னான்னா, மேலாவில் வந்தவனே உன்னால் நான் செத்தேன், என்னால் நீ சாவாய் அப்படின்னா. அந்த ஏரியில் தூண்டில் போட்டுருக்கான்ல, அது அந்த மிதப்பை முழும்போது தூக்கி அடிக்கிறான். அப்போ அந்த மேலாவில் அந்த மீன் உளுந்து அங்கே இங்கேன்னு துள்ளுது. அந்த துள்ளும் போது அந்த கொக்கில் இருக்கிற புழு சொல்லுது, மேலாவில் வந்தவனே, அந்த மீனை பார்த்து சொல்லுது, உன்னால் நான் செத்தேன், உன்னை பிடிக்கணும் தான் நீ என்ன கோத்து போட்டாங்க, இப்போ என்னால் நீ சாவ, உன்னை குழம்புல போட்டாங்க. நம்ம 4வது வகுப்பில் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, மண்புழு உழவனின் நண்பன். நம்ம போட்ட அந்த ரசாயன உரத்துலையும், நம்ம போட்ட பூச்சிக்கொல்லியிலையும், நம்ம போட்ட களைக்கொல்லியிலையும் நம்ம நண்பனெல்லாம் இழந்துட்டோம். ஆனால் இப்போ நம்ம நண்பனை வந்து வளர்த்து உள்ள விட வேண்டியிருக்கு. இப்போ இதில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மண்புழுவுக்கு வந்து ரொம்ப பிரியமானது சாணியும் வைக்கலும் தான். ஏன்னா நம்ம தொழுவத்தில் வந்து சாணியும் வைக்கலும் கிடைக்குது. இதை அப்படியே அள்ளி கொண்டு போய் ஒரு குழியில் போடுறோம். அது மாதிரி செய்யக்கூடாது. இந்த வைக்கலை தனியாக பிரித்து ஒரு மேசை அகலத்துக்கு பரப்பணும். அது மேலே சாணியை பிச்சு பிச்சு போடணும். நடந்து போகிற மாதிரி சாணி போகிற மாதிரி பிச்சு பிச்சு போடணும். பக்கத்தில் இலதலைகளை முளைச்சிது, களைச்செடி இருந்தது, வெளியில் இருந்ததுன்னா வெட்டி வந்து அதையும் மேலே போட்டுக்கலாம். ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி 3 அடுக்கு போடணும். வைக்கோல், சாணி, இலதலைகள், வைக்கோல், சாணி, இலதலைகள், மேசை அகலத்துக்கு. அப்போ இதை ஒரு இடுப்பளவு உயரம் வந்த பிறகு அடுத்த முட்டு போடணும். ஆனால் தினம் சாயங்காலம் இதில் தண்ணி தெளிச்சிக்கிட்டே வரணும். ஒரு 15-20 நாள் வந்தால் இது செரித்து அப்படி கீழே அமுங்கும்.
அப்போ கையை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதில் சூடு தணிஞ்சிருக்கும். அதாவது அது அங்கிருந்ததுன்னா சூடு தனியாக போகுது. சூடு தணிஞ்ச பிறகு தான் அந்த மண்புழு உள்ளே விடணும். மண்புழுக்கு வெளிச்சமும் பிடிக்காது, இன்னொன்று வந்து வெப்பமும் பிடிக்காது. அது தணிஞ்ச பிறகு உள்ளே விட்டிங்கன்னா இப்போ 50 புழு விட்டிங்கன்னா அடுத்த மாதத்துல அது 1000 புழுவாக இருக்கும். அதை எடுத்து போடும்போது ஆள் வந்து சில பேர் அந்த இதை எடுத்து வேலை செய்யறதுக்கு யோசனை பண்றாங்க. வேலைக்கு எடுத்து உரமா போடும்போது அதை எப்படி எடுக்கணும், எத்தனை நாள் எடுத்து போடுறது? இல்லை இதில் முதல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, நான் அதான் நினைக்கிறேன், நம்ம தமிழ்நாடாக இருந்தாலும் சரி பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி, அந்த ரோடு ஓரத்தில் ஒரு குழி பிடிச்சி வச்சுருக்குறாங்க. இதை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் தள்ளி விட்டுறாங்க. அப்படி போட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தான் அள்ள முடியும். ஆனால் இப்போ நம்ம எருவையே சீக்கிரமே நீங்கள் பக்குவப்படுத்தணும்னா ஒரு 4 பாதமடிக்கு கம்பை ஊனிட்டிங்கன்னு வச்சுங்க, அது கிளை அடிச்சு வரும்போது நேல் அடிச்சிடும். 4 பூவரசு மரத்தை அடிச்சிடலாம், 4 ஒதிய மரத்தை ஊனிடலாம், நேல் அடிச்சிடும். அவ்வளவு நேல் இருந்தால் போதும். இல்லைன்னா 4 கம்பை ஊனி பந்தல் போட்டணும், பொய் பந்தல். பின்னால தென்னை வாழையை மேலே போட்டால் போதும். அங்கே இது மாதிரி போட்டுடலாம். இது மாதிரி போட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா புழு வாய் வழியாக போய் அது வால் வழியாக வரும்போது கருப்பு ரவா மாதிரி வந்துடுது. தொட்டால் அவங்க கையில் ஒட்டாது, மூக்கிட்ட போனால் வாசனை அடிக்காது. இதை நம்ம டிஏபி காம்ப்ளெக்ஸ் மாதிரி சாக்கில் அள்ளி வச்சுக்கிட்டு பயிர் வளர்ந்த பிறகு எங்கெல்லாம் பயிர் நல்லா வளர்ச்சி இல்லையோ அங்கே போய் செடிக்கு பக்கத்தில் வைக்கலாம். பூச்சிக்கு என்ன அதுக்கு எதுக்கு மாதிரி சொல்லிங்களா? பூச்சி ஏதாவது ஒரு வாச்சுன்னா அதுக்கு இயற்கை மருந்து தயாரிக்கலாங்களா? இப்போ பூச்சிகளில் வந்து மருந்து தயாரிக்கிறது 2வது விஷயமா வச்சுக்கணும். ரைட். நான் மதுரையில் பேசியிருந்தேன், நிறைய மருத்துவர்கள் மத்தியில் பேசியிருந்தேன். அன்னைக்கு தலைமை தாங்கினவர் ஒரு பெரிய மருத்துவர், இப்போ ஓய்வு பெற்றவரும் அவர் மருத்துவமனை நடத்தியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, மருத்துவத்துறையில் அவங்க எப்படி என்ன நேர்மையை கடைபிடிக்கணும்னு சொல்லி இருக்குதான். அதில் முதல்து வந்து உங்கள் உணவு சரியான உணவு கொள்றீங்களான்னு பார்க்கணும் முதல்ல. 2வது உடற்பயிற்சியை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 3வது தான் மருந்துக்கு போகணும். விவசாயத்துலேயும் அதே தான். நீங்க எப்படி இயற்கைக்குள்ள போயிட்டீங்களோ இப்ப நான் சொன்னது மாதிரி அப்ப பூச்சி நோய் பாய்ப்பு ரொம்ப குறைச்சலா இருக்கு. 2வது என்ன பண்ணோம்னாக்கா, முதல்ல பூச்சி வரும் செடியா திங்கிறதுக்கு, அதை திங்கிறதுக்கு பறவைகளும் பூச்சிகளும் வரும். அவைகள் வருதான்னு பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு குளவி இருக்கு பாருங்க, அது எப்போதுமே புழு பிடிச்சி சாப்பிடுது. சிலந்தி வலை கட்டி வச்சிருக்கு, அதில் சிக்கிறதெல்லாம் அது பிடிச்சி சாப்பிட்டுக்குது. தட்டான் எங்கே பார்த்தாலும் புழு பிடிச்சி சாப்பிடுது, பூச்சி பிடிச்சி சாப்பிடுது. சரிதானே? இந்த பொறி ஒன்று துள்ளி ஒன்று இருக்கும் பாருங்க, அது இந்த உறிஞ்சர பூச்சி, இலப்பெண்ணு, தத்து பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிடுது. அது புல்லை பிடிச்சி சாப்பிடுது. திடீர்னு நம்ம விஷத்தை தெளிச்சிட்டோம்னா நம்ம நண்பர்கள் செத்து போகிறாங்க, அப்புறம் தான் எதிரி அதிகமாகிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பறவைகளில் மட்டும் ஒரு 200 வகையான பறவைகள் வந்து பூச்சி பிடிச்சி சாப்பிடுது. எப்போ நாம் விஷத்தை தெளிச்சிட்டோமோ பறவைகள் நம்ம தோட்டத்துக்கு வரது நின்று போகுது. ஆகையினால முதல் விஷயம் வந்து அது செய்யப்படாது. அதுக்கு மேலே ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யணும், எப்போ நீங்கள் விதை போடுறீங்களோ அப்போயோ ஒரு பானையில் ஊறணும். ஆடு மாடு திங்காத செடி கொடிகள் அவைகளை கீழே கட்டையை வச்சு துண்டு துண்டாக வெட்டணும். அதை வந்து நசுக்கணும், அல்லது ஆட்டுகளில் போட்டு ஆட்டணும், அம்மியில் வச்சு நசுக்கணும். அதை பானைக்குள்ளே போட்டு அது முழு அளவு மாட்டு முத்தத்தை ஊற்றி நிரப்பிடுறது. 10 நாள் ஆச்சுன்னா அழுகி நாறுது. அதை வடிகட்டி 10 பங்கு தண்ணி சேர்த்து தெளிச்சிங்கன்னா அதில் நம்ம செடியை திங்கிற பூச்சி தாய் பூச்சி இங்கே வந்து முட்டையிடுறதில்ல. இதை ஒரு நல்ல வழக்கமாக வச்சுக்கலாம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஆக்கூர் மடப்புறம் ஏஎஸ் பன்னீர்செல்வம் பேசுகிறேன். பன்னீர்செல்வம் பேசுங்க. வங்க கடலோரம் சங்க தமிழ் பாடம் காரை பன்னலை அனைத்து நிலைய பணியாளருக்கும் அன்பு முதற்கம்பு வணக்கம் சூரிய ஆரம்பிங்க. பன்னீர்செல்வம். என்ன வளம் இல்லம் திருநாட்டில் ஏன் கையை எந்த வேண்டும் நாட்டையும் சொல்லிருக்காங்க. நம்ம இயற்கை உரத்துல வளம் இல்லாம செயற்கை உரமா தயார் பண்றாங்க. அப்ப செயற்கை உரத்தால உணவுக்கு நல்லதா, இயற்கை உரத்தால உணவு நல்லதா? இயற்கையோட போனாதான் உணவு விளையிற உணவு நமக்கு நல்லது பயக்க முடியும். இப்படி பார்ப்போமா, நாமளே இயற்கையோட ஒரு பாகம் தானே. இப்போ அம்மா அப்பாவும் கலந்தாங்க, இங்கே ஒரு சொட்டு அங்கே ஒரு சொட்டு, ரெண்டும் ஒன்று சேர்ந்தது. ஒன்று சேர்ந்தாலும் நம்ம குழந்தைய ஆளாகி வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நாமளும் நம்ம துணையோடு சேரும்போது இன்னொரு குழந்தை உண்டாகுது. அது நாமளே இயற்கை தான். ஆனால் எதெல்லாம் இயற்கையோட இணையுதோ அதெல்லாம் நம்ம உடம்புல சுலபமாக தன்மயமாயிடும். எதெல்லாம் ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு வருதோ அது நம்ம உடம்புல தன்மயமாகறதில்ல. ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன்னா, இப்போ உடம்புல சோவை வருதுன்னு வச்சுங்களேன், ரத்தத்தில் இரும்பு பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. இரும்பு பற்றாக்குறைன்னு சொன்னால் அந்த ஆங்கில மருத்துவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, ஃபெரடால்னு ஒன்று எழுதுறாரு, டானிக்கு. ஃபெரடாலுங்கிறது வந்து இரும்பில் தயாரிக்கப்பட்ட டானிக்கு. ஆனால் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மலம் கழியும் போது இரும்பாகவே போகுது. ஆனால் பேரிச்சம்பளம் இருக்குது பாருங்க, அதுலேயும் இரும்பு இருக்குது.
அப்போ பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படி கருப்பாக போகிறதில்ல மலம், அது நம்ம உடம்போட உடம்பு அப்படி ஐக்கியமாயிடுதுங்கய்யா. அதனால் இயற்கையில் எதை தயாரிச்சிங்கன்னாலும் சரி நம்ம உடம்போட உடம்பா ரத்தமும் சதையும் எலும்புமா மாறிவிடும். அதனால் செயற்கையில் நல்ல உணவு கிடைக்காது நமக்கு. செயற்கையில் விஷங்கள் வருதுங்கிறீங்க? இல்லை, அப்படி இல்லை. அதாவது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பூமியை வந்து நம்ம தாயின்னு பார்க்குறோம் இல்லையா, அப்போ உயிர் உள்ளது. அப்போ மண்ணுக்குள்ளே இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இயக்கம் இருக்கிறதுனால பயிருக்கு தேவையானது அதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ நம்ம ரசாயன உரம் போடுறோமோ மண்ணில் இயக்கம் நின்று போயிடுது. அப்போ அந்த செடிக்கு தேவையானது எல்லாம் அங்கே வரல. அப்போ பலவீனமான செடி சத்து இல்லாத ஒன்றை வெளியில் உற்பத்தி பண்ணுது. அதை சாப்பிட்றதுனால நமக்கு போதுமானது அதுலேருந்து வரல செடியிலேருந்து. வணக்கம் ஐயா. ஆக்கூர் மடபுரம் ஜீவா பேசுகிறேங்க ஐயா. ஜீவா பேசுகிறேன். இந்த இனிய நாளிலே காரை பண்பலை வழியாக வேளாண் விஞ்ஞானியாக கருதுகின்ற தங்களையும் நேயர் நண்பர்களையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க. வேளாண் துறையினர் இன்னைக்கு எடுத்துக்கிட்டாங்க ஐயா, இயற்கை விவசாயம் செய்ய வேண்டாம் என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் செயற்கை விவசாயம் செய்ய வேண்டாம் என்று தாங்கள் நிறுத்த வேண்டாம் என்று கூறுகிறார்களே, அதனை பற்றி தங்களின் கருத்து என்னவென்று கூறுங்கள் ஐயா. இந்த நம்ம 2-3 கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த 6 குருடர்கள் ஒரு யானையை பார்த்த கதையை சொல்லியிருப்பாங்க. அவங்க யானையோட காலை மட்டும் தடவி பார்த்த குருடன் வந்து யானை தூண் மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவான். காதை மட்டும் தடவி பார்த்தவன் வந்து யானை முறம் மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவான். அந்த உடம்பை மட்டும் தடவி பார்த்தவன் யானை சுவர் மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவான். இந்த தந்தத்தை மட்டும் தடவி பார்த்தவன் வந்து யானை வந்து கொம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவான். வாழை மட்டும் உருவி பார்த்தவன் யானை விளக்கமறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கை வேளாண்மையை பற்றி சரியாக புரிஞ்சு கொள்ளாதனால அவங்க இது மாதிரி எல்லாம் வாதம் வைக்கிறாங்க. இப்போது ஏன் இப்போ இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுகிறோம் சொல்லுங்களா? இப்போ நம்ம அகில இந்திய அளவில் விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க. என்ன விஞ்ஞானி சொல்லிட்டேன் இப்போ இல்லைங்க, நமக்கு தகவலே இப்போ ரொம்ப காலம் கடந்து தான் வருது. நான் வந்து 1988 அந்த வேளாண் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் டாக்டர் ஜெயராஜ் எழுதினதை படித்தேன். ஒரு மலரில் பொங்கல் மலரில் எழுதியிருந்தார். ஒரு தானியம் கூட கூடுதலாக நம்மளால் விளைவிக்க முடியலைன்னு எழுதினார் அவர். அதாவது ஆரம்பத்தில் நம்ம ரசாயன உரம் பூச்சி மருந்தெல்லாம் போட்டு ஒட்டுவதையெல்லாம் போட்டும்போது விளைச்சல் கூடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்படி தேக்க நிலைக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ சரியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ரசாயன உரத்தை நீங்கள் தொடர்ந்து போட்டதுனால விளைச்சல் சரிவு வந்துடுச்சு. ஒன்று செலவு கூட போகுது. முன்னாடி எவ்வளோ ரசாயன உரம் போட்டிங்களோ அதை விட கூட போட வேண்டியிருக்குது. முன்னாடி எவ்வளவு பூச்சி விஷம் அடிச்சிங்களோ அதை விட கூட நஞ்சுகளை நம்ம தெளிக்க வேண்டியிருக்குது. அப்போ ஒன்னொன்னுடைய விலையும் ஏறிக்கிட்டே இருக்குது. அதே விலைக்கு நம்மளுடைய உற்பத்தி ஆகிற பொருள்களுடைய விலை ஏறவும் இல்லை. ஆகையினால விவசாயிகள் கடனை திருப்பி அடைக்க முடியலை. திருப்பி அடைக்க முடியலைங்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணிச்சு. அப்போ மைய அரசாங்கம் 73,000 கோடி ரூபாய்க்கு கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணிச்சு. இன்னமும் நிறைய பணத்தை வந்து ரசாயன உரத்துக்கு மானியமாக கொடுத்துருக்காங்க. நம்ம வரி பணம் தானே அங்கே போகுது அது. அப்போ இவ்வளோ பெரிய பொருளாதார இழப்பை நம்ம சந்திக்கிறோம். நிலம் வளம் இழந்துருச்சு, விவசாயி கடனாளியாக இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நாம் 1960களில் எடுத்த ஒரு முடிவு. அதாவது ரசாயன உரம் நிறைய விளைச்சலை கொடுக்கணும்னு பார்த்தோம். ஆரம்பத்தில் கொடுக்கத்தான் செஞ்சது. ஏன்னா 1000 வருஷமாக சேமிக்கப்பட்ட வளம் அந்த பூமியில் இருந்துச்சு. அதில் ரசாயன உரம் போட்டபோது அதை எடுத்து கொடுத்துச்சு. இப்போ மறுபடியும் ரசாயன உரத்தை தொடர்ந்து போட்டிங்கன்னா எடுத்து கொடுக்க அங்கே ஒன்றும் இல்லை. இருந்த மாடுகளையும் இப்போ கசாப்பு கடைக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். தொடர்ந்து வண்டியில் போயிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிலங்களை வந்து தவறாக பயன்படுத்துகிறோம். நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் மேய்ச்சல் நிலம் இருந்தது, இப்போ மேய்ச்சல் நிலம் இல்லை. அதை வேறு பயன்பாட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ அதே மாதிரி கிராமத்தில் ஆட்கள் இருந்தாங்க, இந்த மாடுகளை மேய்க்கிறதுக்கு கொண்டு கட்டுறதுக்கு, இந்த சாணியை அள்ளி வைக்கிறதுக்கு, இதை கொண்டு போய் நிலத்தில் போடுறதுக்கு. இப்போ இந்த ஆளுகள்லாம் இல்லை. அதாவது வளர்ச்சி என்ற பேரில் பட்டணங்களையே உருவாக்கி இருக்கிறாங்க, நகரங்களையே உருவாக்குறாங்க, ரோட்டையே அகலமாக்குறாங்க. ஆனால் எல்லாம் வந்து இந்த கிராமத்தில் இருந்த மக்கள் அப்படியே உறிஞ்சிக்கிடுச்சு அது. ஆனால் இன்னைக்கு வந்து அது சாத்தியமே கிடையாது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னாக்கா, முழுசுமாக இயற்கை விவசாயத்துக்கு போகணும். அப்போது நாங்கள் இயற்கை விவசாயம் வேண்டாம் என்று சொல்லவில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லணும்? அவங்க என்ன சொல்லணும்? எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு இல்லை சொல்லணும். நம்ம வரி பணத்தில் தானே அவங்களும் சம்பளம் வாங்குறாங்க. ஆமாம்மா. அது மறுபடியும் அவங்க இன்னும் இயற்கை விவசாயத்தை சரியாக புரிஞ்சுக்கொள்ளங்கிறதுனால இப்படி பேசுகிறாங்க. நம்ம இது மாதிரி ஒரு வழக்காடு மன்றம் அல்லது பட்டிமன்றம் மாதிரி ஊராக நடத்தினோம்னா அன்னைக்கு நம்ம விஞ்ஞானிகளுக்கு இது நம்ம புரிய வச்சிடலாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. வணக்கம். அப்புறம் எதிர்வரும் காலங்களில் குறுபை சாகுபடி செய்ய போகிறோம். இப்போ எங்களுடைய நிலம் வந்து, அதாவது ஆற்று பாசனம் நீர் சரியாக கிடைக்காதனால, அதாவது நம்ம பம்பு செட்டின் மூலம் நாங்கள் சாகுபடி செய்கிறோங்க.
அது மாதிரி உப்பு நீருங்கிறனால அடிக்கடி பயிர் பாதிப்படையுது. இதனால நம்ம இயற்கை விவசாயம் மூலமா அதை மாற்றுவதற்கு என்ன செயல்முறைகள் சொல்லுங்க ஐயா. நல்ல கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி வேணா ஒரு இன்னொரு கேள்விக்காக ஒரு அடிப்படையை போட்டுருவோம். நீங்க இப்ப இந்த ஒத்த நெல் சாகுபடிக்கு போயிருக்கீங்களா? இல்ல இல்லன்றார் ஐயா. அவர் போல இல்ல நானும் சொல்லல. முதல்ல அதை முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒத்த நெல் சாகுபடிங்கிறது ஒரு புரட்சியை கொண்டு வந்துருச்சு. உலகம் முழுதும் பெரிய புரட்சியாக வந்துருச்சு. அது முதல்ல இதை மடகாஸ்கரில் தான் இதை செஞ்சு பார்த்தாங்க விவசாயிகள். அங்கேருந்து வந்து இப்போ இந்தியா வந்துருச்சு, சீனா வந்துருச்சு, இலங்கை வந்துருச்சு. உலகமெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கும்போது நாம் வந்து இருந்த இடத்துலையே இருக்கிறது வந்து சரியில்லை. அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 5 நாற்றை நட்டுட்டீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாற்றுக்கும் ஒரு பக்கம் தான் வேர் போக முடியுது. ஆனால் ஒத்த நாற்றை நட்டிங்கன்னா எல்லா திசையிலையும் வேர் போக முடியுது. அதில் வேர் புரட்சின்னு சொல்கிறாங்க. அப்போ வேர் பரவலாக ஓடி போய் நிறைய இடத்துலேருந்து அந்த சத்துக்களை எடுத்து செடிக்கு அனுப்பிச்சதுன்னு சொன்னால் அப்போ செடி வந்து 100 கிளை அடிக்குது. நீங்கள் எவ்வளோ தான் கெட்டிக்கார விவசாயியாக இருந்தாலும் ஒரு 5 நாற்று 7 நாற்று 10 நாற்றை வச்சிங்கன்னா ஒரு 15லேருந்து 20 கிளை தான் வருது, 20 கதிர் தான் வருது. ஆனால் ஒத்த நாற்றை நட்டிங்கன்னா அது 100 கிளை வருது. அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா, நான் பல இடங்களில் இறங்கி நான் இந்த காலத்தில் நெல்லெல்லாம் எண்ணி பார்த்துருக்குறேன். ரொம்ப நல்லா விளைஞ்சதுல 180 நெல் இருக்கும், இந்த பக்கத்தில் வர கிளைகளில் 80 நெல் இருக்கும், இப்படியெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நம்ம ஆந்திர விவசாயி அவர் நாகரத்ன நாயுடு என்ன சொல்லிட்டாரு, அவரை மத்திய அரசாங்கத்தில் கூப்பிட்டு பரிசு கொடுத்துட்டாங்க. என்ன பரிசு கொடுத்தாங்கன்னா, அவர் நெல்லில் வந்து அந்த கதிரில் 600 நெல் இருந்து போச்சு. ஆமாம், 600 நெல் இருந்து போச்சு. அப்போ 100 கணக்கில் கிளை வருது, 500-600 நெல் வருது கதிரில் அப்படின்னாக்க பஞ்சகவியா தெளிச்சுன்னா பதறே கிடையாது. அது வேற இருக்குது, நம்மளால சேர்ந்துடுது. அப்போ ஒத்த நடும்போது உங்களுக்கு 1.5 கிலோ நெல் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் 10-15 வச்சிங்கன்னா உங்களுக்கு 30 கிலோவில் வச்சுக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் இடத்துல 30 கிலோ வச்சிங்கன்னா அந்த விதப்புலேயே நாற்று வந்து சன்னமாக சீவு பூச்சி மாதிரி போயிடுது. அப்போ அது வந்து அங்கே அதை விளையும் பயிர் முளையில தெரியும் அப்படின்னு சொன்னா. அப்போ அதான் நீங்கள் 1.5 கிலோவை வந்து 1 சென்ட் நாத்தங்காலில் நல்லா கலப்பை மேட்டுப்பாத்தியாக போட்டு எருவெல்லாம் போட்டு பாவனிங்கன்னு சொன்னால் தடிச்ச நாற்றா வரும். அந்த இலை நாற்று நிறைய கிளை அடிக்கும். 1.5 கிலோ 1 சென்ட் நாத்தாங்க. ஆமையா, 1 சென்ட் நாத்தாங்களா 1.5 கிலோ வேற. ஆமையா. அப்படி போட்டோம்னா அதனால தக்காளி பாத்தி மிளகா பாத்திக்கெல்லாம் பாத்தி போடுறோம் பார்த்திக்கலாம், மேட்டு பாத்தி. அது மாதிரி நிறைய காடு தொழுகருவை போட்டு மேட்டு பாத்தியாக கட்டி தண்ணி நிற்கப்படாது. சொல்லுதுன்னா ஊற்றுறதுனே வடிஞ்சிடணும். நம்ம வந்து தண்ணி பாய்ச்சறதை பற்றியே யோசிச்சிருக்கிறோம், தண்ணி வடிக்கிறத பற்றியே யோசிக்கல. தண்ணி வடிஞ்சாதான் காத்தோட்டம் இருக்கும், சரிங்களா? அதனால செய்யணும். இப்போ அது மாதிரிலாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் விளைச்சல் எடுக்கிறது போல் 3 மடங்கு 4 மடங்கெல்லாம் எடுக்க முடியும். எடுத்து காமிச்சிட்டாங்க, நாடு முழுக்க காமிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம 2 டன் 2.25 டன்லாம் எடுத்துருக்காங்க விவசாயி. இங்கேயே காரைக்கால் வேளாண் கல்லூரி நடத்தின சோதனைகளில் விவசாய நிலங்களில் 5 டன் எடுத்துட்டாங்க. அப்போ ஏக்கருக்கு 5 டன் எடுத்தாங்கன்னா 2 பங்கு ஆயிடுது உங்களுக்கு. ஆனால் இதே குறைச்சி தான் நம்ம 3 பங்கு நம்ம வந்து இன்னும் நிறைய எடுத்துருக்காங்க. 8 டன் எடுத்துருக்காங்க மடகாஸ்கரில் தான். அவர் 7 டன் எடுத்துட்டாரு ஆந்திர விவசாயி. அதனால் அதுக்கு போகணும். இப்போ மறுபடியும் நிலத்துக்கு வந்துடும். இப்போ இந்த பூமிக்கு அடியிலேருந்து தண்ணி எடுத்து சாகுபடி பண்ணுறீங்க. இந்த தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்கு. இந்த உப்பு தண்ணியாக இருக்கும்போது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த தண்ணி வந்து செடிக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக செடிக்குள்ளே இருக்கிற சாரை வெளியில் வந்துடுது. அப்போ பயிர் வாடி போயிடுது. ஆமாம், தண்ணி சபோடு பரவுதல் மூலம். இப்போ ஒரு குழியை ஒன்றை போட்டுக்கணும் தண்ணி உழுவுற இடத்துல. பச்சை சாணியை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் போட்டு அதில் தண்ணி உளுந்து எழுந்திரிக்கணும். ஒரு ஆள் அதை கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி போயிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன், அதையும் அவங்க தண்ணியோட உப்பை சரி பண்ணிவிடும். நான் கோயில்பட்டி ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கும்போது போர் தண்ணியை வந்து ஒரு தொட்டி மாரி வச்சு அதில் சாணியை போட்டு கலக்கி. நல்லா சொன்னீங்க. சாணத்தோடு கலந்து போகும்பொழுது அந்த உப்பு நீர் அகற்ற கோயில் இப்போ ஒரு 4க்கு 3 தொட்டியில சாணத்தை கொட்டுறோம். கொட்டிட்டு போர் தண்ணி நேரம் அதில் பாய்ச்சிடும். அதுலேருந்து மடை திறந்து விடணும். அவங்க இந்த சாணி எவ்வளோ ஆயிடுமா? அந்த கொஞ்சம் கொட்டை டயத்துக்கு மட்டும் கலக்கி விட்டா போதுங்களா? இல்லை, தொடர்ந்து கலக்கிட்டே இருக்கணும். சரிங்க. அது வந்து அப்போ ஒரு 10 ஹவர் தண்ணி ஒன்றா 10 ஹவருக்கு அது ஒரு ஆள் கலக்கி இருக்கணும். ஒரு ஆள் கலக்கி இருக்கணும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, பரவாயில்லைங்க. மடப்புறம் MCK ராமநாதன் பேசுறேங்க. ராமநாதன் பேசுங்க. வேளாண் விஞ்ஞானியாகிய நீங்கள் என்னுடைய குரு. நான் வந்து 2002ல இருந்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இயற்கை விவசாயத்தினால நான் பல நன்மைகள் அடைஞ்சிருக்கிறேன். பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாயி இன்னும் இயற்கை விவசாயத்துக்கு மாற மாட்டேங்கிறாங்க. நான் வந்து அந்த செயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு ஈடா அதே மகசூலை நானும் எடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, எங்கள்கிட்ட ஆள் இல்லை, விவசாயம் பண்றதுக்கு கால்நடை இல்லை அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறாங்க.
அதோட மட்டும் இல்லாம எங்க அப்பா விவசாயம் பண்ணாங்க, அடுத்தது நான் விவசாயம் பண்றேன், எங்க தாத்தா விவசாயம் பண்ணாங்க. ஒரு போக சாகுபடியிலேயே எல்லாரும் நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். இப்ப வருங்காலத்துல விவசாயி தன்னுடைய பிள்ளைய விவசாயிய ஆக்க வேணாங்கிறாங்க. இதோட இந்த அரசாங்கம் ரசாயன உரத்துக்கு நிறைய மானியம் கொடுக்கறாங்க. இயற்கை விவசாயம் நாங்க பண்றதுல அரசாங்கத்துக்கு அந்த மானியம் எங்களால லாபம் அடையுது. அதனால அந்த அரசாங்கம் இந்த இயற்கை விவசாயத்துக்காக ஒரு மானியமோ மற்றதோ செய்ய மாட்டேங்குது. மற்ற விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? நம்ம என்ன செய்யணும்னா, உண்மையிலே விவசாயிகளுக்கு சிக்கல் இருக்கத்தான் செய்யுது. அதாவது ஆடுகள் கம்மியாக போயிட்டாங்க, மாடுகள் இல்லை போயிடுது. அப்போ அவங்களுக்கு ஏற்றது மாதிரி நம்ம வேளாண் முறையை நம்ம மாற்றி கொடுக்கணும். நம்ம அரசாங்கத்து ஆராய்ச்சி நிலையங்களும் அதில் ஆராய்ச்சி இறங்கணும். அதை விட நம்ம முன்னோடி விவசாயிகள் சில ஆராய்ச்சியில் இறங்கணும். அந்த ஜப்பான் விவசாயி, அவன் விஞ்ஞானி மசானோபு ஃபுக்கோகா, அவன் டாக்டர் பட்டம் வாங்கினவன். அவன் என்ன சொல்லிட்டான், நெல் விவசாயத்தில் 2 தான் வேலைன்னு சொல்லிட்டான். இதை நான் 20 வருஷமா சொல்லி இருக்கிறேன். நீங்கள் அது மாதிரி என்ன பண்ணணும்னா, முதல்ல நிலம் முழுதும் மாற்றாதீங்க, ஒரு 50 சென்ட்டை தனியாக ஒதுக்கிங்க, 25 சென்ட்டை ஒதுக்குங்க தனியாக, 20 சென்ட்டை தனியாக ஒதுக்கி மண்ணுகளெல்லாம் போட்டணும். அவன் என்ன பண்ணிட்டான்னா, இப்போ நெல் அறுக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பார்லியை விதைச்சிட்டான். பார்லி அறுக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அந்த நெல்லை வச்சுட்டான். இதுவும் 6 மாதம், அதுவும் 6 மாதம், அப்போ 12 மாதம். இப்போ இதில் வந்து இடைவெளியே கிடையாது, உங்களுக்கு உழுவுறதுக்கு இடைவெளி கிடையாது. சரிதானா? நாற்று விடலை, பிடுங்கி நடலை. அது என்ன பண்ணுறான், அந்த விதையை வந்து களிமண்ணில் போட்டு நல்லா புரட்டி அதை வந்து இப்போ நேரில் காய வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மணல் செழிக்கிறதுக்கு சல்லடை வச்சுருக்காங்க தெரியுமா, கட்டடம் கட்டுற இடத்துல, அதில் உள்ளே போட்டு தேய்க்கிறாங்க. தேய்க்கும் போது ஒவ்வொரு விதை தனித்தனியாக மண்ணோடு சேர்ந்து கீழே விழுந்துருது. அதை நேரில் காய வச்சிடுறாங்க, அதை கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ அதை எறும்பு திங்காது, குருவி பொறுக்காது, எலி பொறிக்காது, மண் உருண்ட மாதிரி இருக்குது. இப்போயும் மூடியாச்சு இல்லையா? அதனால் இது நெல்லை அறுக்கும்போது இந்த பார்லி முளைச்சிட்டு வருது, அல்லது பார்லி அறுக்கும்போது அப்படி நெல் முளைச்சிக்கிட்டே வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, நம்ம நெல்லை அறுத்த பிறகு வயல் தலைப்பிலேயே வச்சு அடித்து, நம்ம பல பேர் அப்படி தானே செய்கிறோம், அந்த கொஞ்சம் காலம் சீவிக்கிட்டு அதுக்குள்ளே வச்சு அடித்து எடுக்கிறோம். வைக்கலை அங்கேயே போட்டு நெல்லை மட்டும் வீடு கொண்டு வர்றான். வைக்கல மறுபடியும் நிலத்தில் பரப்பிடுறான், அப்படியே உதறிடுறான், ஈர வைக்க காய போடுறது மாதிரி உதறிடுறான். சரிதானா? இப்போ ஒவ்வொரு வருஷமும் 2 ஏக்கர் வைக்கோல் அந்த நிலத்தில் சேருது, அது அப்படியே மெத்த மாதிரி ஆயிடுது. அது ஈரத்தையும் பனியும் பிடிச்சிக்குது, மழை தண்ணியை பிடிச்சி வச்சுக்குது. ஆகையினால தண்ணி நிறுத்தாமலே அதில் விவசாயம் பண்ணுறான். எங்களுக்கு படம் வந்துடுச்சு, சந்தர்ப்பம் கிடச்சுன்னா அவங்க ஊருக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்றேன் நான், நீங்கள் அதை ஊரில் போட்டு 4 பேருக்கு காமிச்சிங்கன்னு சொன்னால் எப்படி அவன் விதைக்கனா இருக்கிறான். நெல் விவசாயத்தை 2 வேளையில் கூட சுருக்கி நிறுத்திட்டாங்க. இப்போக்கு படம் வந்துருச்சு, அது நான் ஏகப்பட்ட கட்டுரைகளில் எழுதியிருக்கேன். படத்தை ஊராக போட்டு காமிப்போம். நம்ம சைடில் தான் அந்த தப்பு இருக்குது. இன்னும் எப்படி ஐயா? அதாவது என்ன சொல்கிறான்னா, முதல்ல தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும், ஊருக்கு ஒரு சாகுபடி முறை வித்தியாசப்படும், ஆனால் தத்துவம் ஒன்று தான். இயற்கை அழித்ததை திருப்பி அழிப்போம்னு சொல்லிட்டான். இயற்கை என்ன பண்ணுச்சு, வைக்கலையும் நெல்லையும் கொடுத்தது. அப்போ நாம் என்ன செஞ்சோம், முன்னாடி இந்த வைக்கலை மாட்டுக்கு கொடுத்துட்டு மாட்டு சாணியை நிலத்தில் கொண்டு போய் போட்டோம். இப்போ நம்மகிட்ட மாடும் இல்லை, வண்டியும் இல்லை, ஓட்டுறதுக்கு ஆளும் இல்லை. அவன் என்ன சொல்லி கொடுக்குறான், எதுக்கு வைக்கலை தூக்கிக்கிட்டு போகிற, வைக்கலை இங்கேயே போட்டுரு, அடுத்த பயிர் பண்ணி இல்லை அதில் இதை கொண்டு போய் உதறிடு. அப்போ மிச்சம் நெல்லை வீட்டுக்கிட்டு போயாச்சு. அதை குத்துனாக்க தவிடு வருது. இந்த தவிட்டை வந்து வாத்துக்கு தீனியாக வைக்கிறான், வாத்தை நெல் வயலில் மேய விடுறான். அது போய் இந்த வைக்கல் மேலே நடந்து எல்லா இடத்துலையும் சாணி போட்டு வருது. இது பாலில் உரமோர் ஊற்றுனது மாதிரி. அடுத்த அறுவடை வரதுக்குள்ளே இது மண்ணோட மண்ணாக ஆயிடுது. இப்போ உமியையும் திருப்பி கொடுத்தாச்சு. இப்போ இவன் அரிசியை சாப்பிட்டான், அதுக்கு ஏதாவது செய்யணுமே, அதுக்காக கொஞ்சம் உரைச்செடி விதையை கொண்டு போய் தூவிடுறான். இப்போ நம்ம சீட்டு கட்டில் 4 அடையாளம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்று கிளாவர், அதுதான் அவங்களுடைய குளோவர், உரைச்செடியோட இலை. நீங்கள் இப்போ உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், குளோவருங்கிறது ஓஹோ அப்படியா, நம்ம நரிப்பயிர் மாதிரி இருக்கும். அது மாதிரி உரைச்செடியை விதையை தூவிட்டிங்கன்னா அது காற்றுல இருக்கிற நைட்ரஜன் எடுத்து செடிக்கு சப்ளை பண்ணிடுது. சரி, இப்போ வைக்கல அப்படியே நிறைய பின்னிடுறதுனால களை முளைச்சி வளர்றதுக்கே இடம் கிடையாது. களை வந்ததுன்னா கூட அதை வாத்து தின்னுவிடுது. அதுக்கப்புறமும் களை கொஞ்சம் கூடுதலாக வந்துடுதுன்னு சொன்னால் அப்போ மட்டும்தான் தண்ணியை உள்ளே கட்டுறான். 3 நாளைக்கு உள்ளே நிறுத்தா அந்த களை ஒரு அமுங்கிக்குது, அப்புறம் மறுபடியும் வச்சிடறான். தண்ணியை நிறுத்தாமல் விவசாயம் பண்ணுறான். அந்த பூமியில் இருக்கிற அந்த சின்ன ஓட்டைகளில் காற்றும் ஈரமும் இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா காற்றோட்டம் இல்லாமல் போகுது, காற்றோட்டம் இல்லாத இடத்துல வீரியம் இல்லாத பயிர் வருது. அப்போ உலகத்திலேயே அவன் ஜப்பான்லேயே வேற எவனோடவும் அவன் கூட விளைச்சல் எடுத்து காமிச்சிட்டான்.
இது வந்து படமாக இருக்குது. நான் உங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்றேன், போட்டு காமிங்க. நம்ம காரைக்காலில் நிறைய பேர்த்து இந்த படத்தை ஊராக போட்டு காமிக்க சொல்லுவோம். கிராமத்தில் பள்ளிக்கூடத்தில் காலேஜெல்லாம் போட்டு காமிக்க சொல்லுவோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவசாயியும் ஒரு 25 சென்டில் ஒரு தனியாக அதுக்குன்னு இடத்த ஒதுக்கிட்டு நம்மளை சொல்கிற மாதிரி செஞ்சு பார்த்துட வேண்டியது. இப்போ அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 2 பயிர் செலக்ட் பண்ணான், நெல்லும் பார்லியும். பார்லி இங்கே விளையிறது இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம இன்னொன்று யோசிக்கணும். இதை வந்து ஆரோவில்ல எனக்கு இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ள கூட்டாளியாக இருந்த ஆள் வந்து பெர்னார்டு டி கிளார்க்குன்னு பேர். அவன் இந்த ஆராய்ச்சியில் ரொம்ப கெட்டிக்காரன். அவன் இந்த நாட்டில் 25 வருஷமாக இருக்கிறான். அதனால் இந்த மக்களுக்காக வேணுங்கிற ஆராய்ச்சி எல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் என்ன யோசிச்சான்னாக்கா, அங்கே வருஷம் முழுதும் மழை இருக்குது, அதனால 2 பயிர் சுழற்சியை வச்சுருந்தாரு. இங்கே நம்ம வந்து வெயில் காலம் இருக்குது, காற்று காலம் இருக்குது, அதனால் 3 பயிர் சுழற்சியை அவன் கையில் எடுத்துக்கிட்டான். இதில் என்ன பண்ணான் அப்படின்னா, நெல்லை வந்து நாற்று விட்டு பிடுங்கி நட்டான். அப்புறம் 2வது பருவத்தில் என்ன செய்யறான்னா, அந்த அறுத்து வச்சு வைக்கலை வெளியில் வச்சுக்கிட்டு சோளத்தையும் தட்டைப்பயிரையும் ஊனிட்டான். இந்த வைக்கல் எடுத்து மேலே உதறிட்டான். இப்போ அது 2 வளருது. வளர்ந்த பிறகு அதை அறுத்து தனியாக வச்சுக்கிறான். தனியாக வச்சுக்கிட்டு நம்ம கொழிஞ்சி, தக்கப்பூண்டு, சணப்பு இந்த விதைகளை விதைக்கிறான். இது கோடை காலத்துக்கு. அதில் மறுபடியும் இந்த சோளத்தோடைய தட்டைப்பயிரோடைய கூலம் இது 2ம் சேர்த்து மறுபடியும் மேலே போட்டுவிட்டான். இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதுலேருந்து அறுத்து வரும்போது அடித்து விதையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. மறுபடியும் அந்த நெல் இந்த கூலத்தை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு அது மேலே சாணி தெளிச்சாங்கன்னா அது கம்போஸ்ட் மாதிரி ஆயிடுது. கம்போஸ்ட் அப்படியே பரப்பி விட்டு அடுத்த வருஷம் நெல் பயிர் பண்ணுறான். இப்போ 3 பயிர் சுழற்சி கொண்டு வந்துட்டான். இப்போ இது நம்ம நிலத்துக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்னொன்று வித்தியாசப்படும். அதனால் ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். அதான் சொல்கிறேன், ஒருத்தர் செஞ்சு எல்லாத்துக்கும் சொன்னால் காணாது. ஆனால் தத்துவம் ஒன்று தான், இயற்கை அளித்தது திருப்பி அளிப்போம். சரிதானே? அந்த இயற்கை அளித்தது திருப்பி அளிப்போங்கிறதுல நம்ம நிறைய பேர் ஆராய்ச்சிக்குள்ளே இறங்கணும். ஆராய்ச்சிக்காக இன்னொருத்தரை நம்பி இருக்கக்கூடாது. எங்கே பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம விவசாயங்கிறது வந்து இடத்துக்கு இடம் வித்தியாசப்படும். எங்கள் அப்பாவுக்கு வந்து 3 இடத்துல நிலம் இருந்துச்சு. அப்போ எது பக்கத்தில் இருந்தோ அங்கே மட்டும் தான் நாற்று விட்டு நடுவோம். தூரத்தில் இருக்கிறது நல்ல செயற்கைக்கு நேரடியாக வச்சிரும். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து கொழிஞ்சி நல்லா வளரும், மணல் சரியாக இருந்தது. இன்னொரு இடத்துல களி இருந்தது, இங்கே கொழிஞ்சி நல்லா வளராது. அதை அடுத்து கொண்டு வந்து இங்கே போட்டுக்குவோம். அதுவும் விளையும் இதுவும் விளையும். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் வித்தியாசப்படுது இல்லையா? அதாவது எனக்கு எவ்வளோ நிலம் இருக்குது, மண் எப்படிப்பட்ட நிலம்னு, என்கிட்ட எவ்வளவு தண்ணி இருக்குது, தண்ணியோட தன்மை எப்படி இருக்குது, வேலை செய்கிறதுக்கு பண்ணையில் எத்தனை ஆள்கள் இருக்கிறாங்க, நம்ம வந்து என்னக்கா எத்தனை பேர் கூலி ஆளாக இருக்கிறாங்க, நம்ம வந்து எவ்வளவு ஆடு மாடு கோழி வச்சுருக்குறோம், நம்ம சந்தை எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அங்கே என்ன பொருள் விற்கிது, இந்த 5 சேர்ந்து தான் தீர்மானிக்குது. ஒரு நிலத்தில் என்ன விளையணுங்கிறத 5 சேர்ந்து தீர்மானிக்குது. இது வந்து ஒவ்வொரு நிலத்துக்கும் வித்தியாசமாக இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வித்தியாசமாக இருக்குது. ஆகையினால அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு எந்த விவசாயியும் செய்யக்கூடாது. விவசாயி தன்னுடைய நிலத்திலேயே 5 சென்ட் 10 சென்ட் 20 சென்ட்டுன்னு எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணணும். இதில் கிடைக்கிற நன்மையை எல்லா நிலத்துக்கும் விரிச்சுக்கணும். அந்த கல்வி, அந்த ஆராய்ச்சி இன்றைக்கு நமக்கு தேவைப்படுதுங்கய்யா. ரொம்ப நல்லா சொன்னீங்க. கால்நடை இல்லாமலே இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. குறைச்ச ஆள்களை வச்சு இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இயற்கை விவசாயத்துல விளைந்த பொருளுக்கு தனி விலை இல்லை, நம்ம நாட்டுல தனி விலை இல்லை. இருந்தாலும் மருத்துவத்துக்காக இங்க வந்து நிறைய செலவு பண்றாங்க நாட்டு மக்கள். இதுக்கு வந்து இயற்கை உணவை சாப்பிட்டாக்கா வந்து மருத்துவ செலவு கம்மியா பண்ணலாம். இருந்தாலும் நம்மளுடைய விவசாயி இயற்கை விவசாயத்துக்கு வர அதிகமா விருப்பப்பட மாட்டாங்கிறாங்க. அது எதனாலயா அந்த மாதிரி பண்றாங்க? ஒன்றும் இல்லைங்கய்யா, யார் இயற்கை விவசாயத்துக்கு போயிருக்காரோ அவர் கொஞ்சம் நல்லா வாழ்றாரான்னு பார்ப்பாங்க. நல்லா வாழ்றாருன்னு மாறிடுவாங்க. எப்பவுமே வசதியா இருக்கிறதான் காப்பி அடிக்கிறாங்க எல்லாரும். அவங்க வந்து லாபம்னு ஒன்று சொல்றாங்க ஐயா. அதாவது அவங்க வந்து சரியா புரிஞ்சிக்காம உச்சபட்ச கண்டு முதல் லாபம் அதிகம் நெல் விளையுதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து உற்பத்தி செலவு கண்டு மகசூல் 2யும் கணக்கெடுத்து பார்க்க தவறிடுறாங்க. என்ன சரியா நம்ம விவசாயில யாருமே எழுதி வச்சு கணக்கு பார்த்து விவசாயம் பண்றதே கிடையாது. அந்த நேரத்துக்கு தேவைன்னாக்கா கையில கிடந்த மோதிரமா இருந்தாலும் சரி, வீட்டுல அண்டாவா இருந்தாலும் சரி, குண்டானா இருந்தாலும் சரி, பேங்க் போனாலும் சரி வாங்கி வச்சு விவசாயம் பண்றாங்க. மொத்தமா அவங்களுக்கு தெரியாது, ஒன்றும் தெரியல. அவங்க அந்த அதிகபட்சமான விளைச்சலை மட்டும் எடுத்துக்கிட்டு தான் அவங்க விவசாயம் லாபம். நம்ம இயற்கை விவசாயத்துல மகசூல் சற்று குறைவா
கிடைக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அதனால இந்த விவசாயத்துக்கு வர தயங்குறாங்க. இதுல வந்து 0% தாங்க. இதுல வந்து உற்பத்தி செலவே இல்லாம அல்லது மிக குறைஞ்ச உற்பத்தி செலவுல இதை நம்ம உற்பத்தி பண்றோம். அவங்க அதிகபட்சமான ஒரு உற்பத்தி செலவு செய்து மண்ணி வீணாக்கி மகசூலை கொஞ்சம் கூடுதலா காமிக்கிறாங்க. அதை விட்டுட்டு இங்க வர்றதுக்கு அவங்களுக்கு தயக்கமா இருக்கு. எப்படி வந்து ஒரு போதை அடிச்சவன் வந்து தன்னுடைய போதையை விட்டுறதுக்கு பயப்படுறானோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னமுங்க ஐயா நீங்க நல்லா சொன்னீங்க. நான் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுறேன். நம்ம மறுபடியும் திருக்குறள், அந்த திருக்குறள்ல என்ன சொன்னாங்கன்னா, ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. வர்ற வருவாய் கூடலைனாலும் பரவாயில்ல, செலவு கூடப்படாது. செலவு வரவோட கூடிடுச்சு. இப்போ அதுலேருந்து தான் நம்ம மாறணும்னு ஆசைப்படுறோம். அப்போ எவ்வளவு விளைச்சல் வருங்கிறது உங்களுக்கு முக்கியம் கிடையாது. அந்த வந்ததுலேருந்து செலவை கழிச்சிருங்க, மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அது எடுப்புலேயே உங்களுக்கு கூடுதலாயிடும். நிலம் வந்து ரொம்ப நாளாக கெட்டிருந்ததுனால அவர் முன்னாடியே கேள்வி கேட்டதும்போது ஜீவாவுக்காக பதில் சொன்னேன் நான். எப்படி வந்து பல பயிர்களை பயிர் பண்ணி அந்த நிலத்தை வளமாக்குறோன்ட்டு. அதையே என்ன சிறப்பாக செய்யணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல 18 நாளில் ஒரு தடவை மடக்கி உழுதுறணும், மறுபடியும் விதைக்கணும். இப்போ வந்து 50 நாள் கழித்து மறுபடியும் மடக்கி விழுகணும், இப்போ மறுபடியும் விதைக்கணும். அப்போ இப்போ 3 மாதம் கழிச்சு வச்சு மறுபடியும் மடக்கி விழுகணும். அப்போ ஆரம்பத்தில் இளம்பயிரில் வேறு சத்துக்கள் இருக்கும், பூ வர்ற நேரத்தில் வேறு சத்துக்கள் இருக்கும், தானியம் வர்ற நேரத்தில் வேறு சத்துக்கள் இருக்கும். எல்லாம் பூமியில் கிடச்சிருச்சுன்னா மிகச்சிறப்பாக வந்துடும். இதை நான் சொல்லலை, ஏன்னா விவசாயி சீக்கிரமே வருவாய் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ நிலத்தை மேலும் மேலும் வளமாக்கிட்டீங்கன்னா நிச்சயம் நிறைய விளைய போகுது. இப்போ எவ்வளோ விளையுதோ அது போட்டு நிறைய விளைய போகுது. ஆனால் ஆரம்பத்தில் அந்த விளைச்சல் தெரியாது, கூடுதல் விளைச்சல் தெரியாது. நிலம் வளமாகிட்டு இருக்குது, அது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். ஆனால் அதே நேரத்தில் வரவை விட கூட செலவு ஆகக்கூடாது, செலவோட கூட வருவாய் வரணும். அப்போ நிகர வருவாய் மட்டும்தான் எவ்வளோங்கிறத பார்க்கணும். ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். அதுவும் அவர் வள்ளுவர் சொல்லி வச்சுக்கிறார். உங்களுக்கு லாபம் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற முதல்ல இழந்துடக்கூடாது. சொல்றதுன்னா இப்போ நம்ம நிலத்தையே வளத்தையே இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது முதல்ல இழக்கிறது மாதிரி, அது மாதிரி செஞ்சிடக்கூடாது. அதாவது ஐயா இப்போ அரசு என்ன பண்ணுது, திருந்திய சாகுபடி முறைன்னு ஒண்ணு நீங்க ஒத்த நாட்டு முறைன்னு கொண்டு வந்தீங்க, அவங்க திருந்திய முறைன்னு கொண்டு வந்து செம்மை நெல் சாகுபடின்னு கொண்டு வர்றாங்க. அத மாதிரி செம்மை நெல் சாகுபடிக்கு அவங்க வந்து ஏதோ மானியம் கொடுக்குறாங்க. அத மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு அரசு முன்னுரிமை கொடுத்து இயற்கை விவசாயம் பண்ற விவசாயிகளுக்கு ஒரு சலுகை கொடுத்தா சீக்கிரம் வந்து எல்லாரும் மாறுவாங்கன்னு என் கருத்து ஐயா. நல்லதான். நான் இப்போ பாண்டிச்சேரியில் வந்து இயற்கை உழவர்கள் வந்து ஒரு சங்கம் ஆயிட்டாங்க. இயற்கை விவசாயிகள் சங்கம் உற்பத்தி பண்ணிட்டாங்க. அது தொடக்க விழாவில் முதல் மந்திரியும் என் பக்கத்தில் உட்காந்து இருந்தார். அன்னைக்கு முதல் மந்திரி அழகாகவே பேசினார். நீங்கள் எல்லாம் இயற்கைக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லதில்லை, தேசத்துக்கே நல்லது. ஏன்னா 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம மானியமாக வெளிநாட்டுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ பணம் நம்ம நாட்டுக்குள்ளே நிற்கும்னு சொன்னார். அப்போ இதை ஆட்சியில் இருப்பவர்களை கூட உணர்ந்துட்டாங்க. கேரளாவில் முழுக்களும் இயற்கை விவசாயத்துக்கு எல்லாம் மாறிட்டாங்க. உழவர்களுக்கு 60 வயசு ஆச்சுன்னா பென்ஷன் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க 1000 ஊர்களை தேர்ந்தெடுத்து செய்கிறாங்க. எல்லா பள்ளிக்கூடத்திலையும் பாடமாக வச்சுட்டாங்க. அதெல்லாம் இப்போ இங்கேயும் செய்யணும். ஐயா ஒற்றைநெல் சாகுபடி முறையில் சில சமயம் குறுவைக்கு நல்லா செயல்பட்டு வருது, சம்பா தாளாடிக்கு மழை வந்து பாதிக்கிறதுனால வீணா போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி எந்த ஒரு சாத்தியம்? அதான் இடத்துக்கு இடம் வித்தியாசப்படுதுன்னு சொன்னேன் நான். பழைய காலத்தில் நம்ம ஒட்டடன் பயிர் பண்ணாங்க தானே, நீண்ட காலத்தையும் குறுகிய காலத்தையும் ஒன்றா கலந்து நாற்று விட்டு பிடுங்கி நட்டுட்டாங்க. அப்போ தண்ணி வர்ற நேரத்தில் காரை அறுத்துக்கிறாங்க. அப்போ நடுற வேலை அப்போ கிடையாது. அப்போ அடுத்த ஆறுலேருந்து மறுபடியும் இந்த விளையுது. இப்போ அது ஒரு முறை. இன்னொன்று, இப்போ இந்த போன பருவத்தில் நான் என்ன பார்த்தேன், சில விவசாயிகள் நம்ம முருகமங்கலத்தில் லைன் சம்மந்தம் இல்லை, அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஐயா எனக்கு நடவு தள்ளி போயிடுச்சு, 45 நாள் கழிச்சு தான் நட்டேன் வெள்ளை பண்ணி, இருந்தாலும் எனக்கு 45-50 கிளை வந்துருச்சுன்னு சொன்னார். அதனால் இந்த இலை நாற்றை தான் நடணும்னு நினச்சிக்கிட்டு நட்டு அழிய வேண்டாம். நீங்கள் ஆமாம் தண்ணி நிற்கும் தேங்கும் அந்த பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பழையபடியே நடுங்க. ஆனால் ஒத்த நாற்றை நடுங்க, வயசான நாற்று, இலை நாற்றை நடாமல் வயசான. இன்னொரு கேளுங்க, அந்த களையை வந்து எடுத்து வெளியில் எடுக்கிறது நல்லதுங்களா, அது பயிர்லேயே போட்டு மிதிச்சு அமைக்க எடுக்கிறது நல்லதுங்களா? அதுதாங்க இயற்கையை அழித்ததே திருப்பி அழிப்போம்னு சொல்லிட்டாங்க. அதுதான் சிறந்த பழமொழியா இருக்குது. அதனால எடுத்தீங்கன்னா அப்படியே மண்ணுக்குள்ளேயே போட்டு போச்சிடணும் தான். நான் வெளியே சுத்தனால என் மனைவி விவசாயம் பண்றா, அவளே வந்து சொல்லிட்டா, அதெல்லாம் வரப்புக்கு தூக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆளுகளை. எதுக்கு களை எடுத்ததை வரப்புக்கு தூக்குறீங்க, அங்கங்கேயே போட்டு மிதிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மண்ணுக்குள்ள மிதிச்சிட்டிங்கன்னா சேத்துல தானா அழியிடுது, அது மறுபடியும் துளுக்க போறது இல்லை. நன்றிங்க. வணக்கங்க. தற்போது வந்து இங்க கோடை காலத்துல எல்லாம் உளுந்து பயிர் அடிச்சிருக்காங்க. இதுல வந்து பூச்சிக்கொல்லி அதிகமா இருக்கு, இந்த இலையெல்லாம் சாப்பிட்டு விடுதுங்களே. இதுல நம்ம வந்து இயற்கை விவசாய முறையில எப்படி அதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்க ஐயா. இப்போ உளுந்து பயிரா இருந்தாலும் சரித்தாங்க, எதுவா இருந்தாலும் சரிதான். அதாவது என்னன்னாக்க, ஒரு தாய்ப்பூச்சி வந்து அது இதுல தான் முட்டையிடணும் பார்த்துக்கிட்டு வந்து இடுறதில்ல.
அது பரம்பரையா எந்த வாசனையை அடையாளம் கண்டு அதில் முட்டை போட்டுதோ பண்ணுது அதுன்னு. இப்போ சொன்னேன் பாருங்க, இந்த ஆடு மாடு அதிகம் திங்காத செடி கொடிகள், ஆடாதோட ஆடு திண்டாப்பாலை, ஊமத்தை, எருக்கு, தும்பை, துளசி, துத்தி, சோத்துக்கத்தாழை, பெரண்டை, பீனாரி, பப்பாளி, சீத்தா, நொச்சி, புங்கம், வேம்பு, தழுதாழை, நெய்வேலி காட்டாமனுக்கு, வேலிப்பருத்தி, வரிக்கு முட்டி, ஒன்று முள்ளு செடி, நித்திய கல்யாணி, நீலகிரி தைல மரம், 22 சொல்லியிருக்கேன். எதுக்கு 22ன்னா எங்கள் ஊரில் இந்த செடி இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. இதில் 5-6 செடி எல்லா ஊரும் கிராமப்புறங்கள் அதிகமாக இவைகளை நசுக்கி மாட்டு மூத்தத்தில் ஊற போட்டுட்டீங்கன்னா 10 நாளில் அது வாசனை வந்துடுது. அதனால் என்னைக்கு நீங்கள் உளுந்து விதைக்கிறீங்களோ அன்னைக்கு மூலிகை பூச்சி வாட்டி ஊறணும். அது வந்து அந்த 10 நாள் கழிச்சு அப்படி இலையில தெளிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த தாய்ப்பூச்சி நம்ம செடியில் வந்து உட்காந்து முட்டை போடாது. ஆரம்பத்திலே அதை தடுத்துடுறோம். இதை விட்டுட்டு வேற ரசாயனங்களை தெளிக்கல அர்த்தமே கிடையாது. நம்ம சிறுகாழி பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதாவது எலி நிறையா வந்து வெட்டி தின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, உளுந்தே விளையலை அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம்னா ஆரம்பத்தில் நம்ம அதை கவனிக்காமல் விட்டது தான். அதில் ஆரம்பத்திலே இதை செஞ்சிட்டோன்னு சொன்னால் அந்த மற்ற பூச்சிகள் வந்து நாங்கள் வந்து முட்டை போடாது. அந்த முட்டையிலேருந்து ஒரு புழுதானே அப்புறம் செடியை திங்குது. ஆமாங்க ஐயா. ஆரம்பத்திலே இதில் இறங்கணும். ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க ஐயா. இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்கும் உள்ள வேறுபாடு நல்லா சொல்லிட்டீங்க. செயற்கை விவசாயி இயற்கை விவசாயிக்கு வரணும், அதுக்கு மட்டும் ஒரு சில கருத்துக்களை சொல்லுங்க. செயற்கை விவசாயி இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு ஏன் நீங்க ஆசைப்படுறீங்க? இயற்கை வளமாகணும், நாடும் வளமாகணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க பொது நோக்குல பாக்குறீங்க. அப்போ பொது நோக்கில் பார்க்கும்போது என்ன செய்யணும்னா, யாரெல்லாம் நம்ம பொது நோக்கில் இருக்கிறவங்களோ அவங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஊராட்சிக்கும் 4-5 வயல்களில் மாதிரி பண்ண மாதிரி போடணும். முன்னாடி விவசாயி ரசாயனத்துக்கு மாறும்போது சும்மாரெல்லாம் மாறல, இப்படி ரசாயனம் இது போட்டு தான் மாற்றினாங்க. அதே மாதிரி டீ கடை போர்டு வச்சாங்க. நம்மளும் டீ கடை போர்டு போடணும். இன்னைக்கு இந்த பயிர் இருக்கு, இன்னைக்கு இது இந்த வேலை செய்யணும், இன்னைக்கு இந்த வேலை செய்யணும். உன் தோட்டத்தில் வந்து மண்புழு வளர்த்துக்கிட்டு இருக்கிறியா, பஞ்சகவியம் வச்சிருக்கியா, பஞ்சகவியம் இல்லைன்னா இங்கே கிடைக்குது, தெளிச்சு பாரு. இது மாதிரி நாம் வந்து அதை முடுக்கணும், நம்மளுடைய தீவிரப்படுத்தணும், நம்மளுடைய பிரச்சார இயக்கத்தை வந்து மேலும் தீவிரப்படுத்தணும். நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்க, இப்போ வந்து நம்ம முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ நமக்கு நிறையா இருக்குது. இப்போ சிடின்றான், வீடியோன்றான் எல்லாம் வந்துடுச்சு, எல்லா ஊர்லேயும் கிடைக்குது. அதுகளை நம்ம வந்து நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குழு உண்டாக்கணும், இயற்கை விவசாயிகள் குழு ஒன்றுறோம். அப்போ அந்த குழுவுக்கு இந்த தகவல் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு குழுக்கும் அனுப்பிச்சி விட்ருவோம் இந்த விஷயங்களை. இன்னைக்கு அது சாத்தியமே. அதை வந்து மக்களுக்கு போட்டு காமிக்கணும். 2வது விஷயம் என்னன்னா, நம்ம எங்கேயாவது விவசாயிகள் கூட்டம்னு வந்துக்க பெண்ணை வீட்டில் பூட்டி போட்டு ஆம்பளை மட்டும் வந்து உட்காந்து வைக்கிறார். இவர் திரும்பி போய் சொல்லும்போது அவர் பொம்பளை சம்மதிக்க மாட்டேங்குது. அவரெல்லாம் அதை அடிச்சுட்டு இருக்கிறாரு, நீ பாட்டு கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு இருக்கியன்னு. அதனால பெண்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போகணும். வானொலி அதை செய்யணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்லையும் வானொலி முழங்கும் போது பெண்களுக்கு இந்த செய்தி கொண்டு போவோம். நம்ம காரைக்கால் வந்து நம்ம ஒளிபரப்பை வந்து நம்ம இன்னமும் அடிக்கடி நம்ம உபயோகிச்சுக்க முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன், பெரிய அளவில் நம்ம கொண்டு போயிடலாம். சரிங்க. இப்போ ஒரு பழமொழி, உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது அப்படிங்கிறாங்க. இந்த பழமொழி அடிப்படையில் எதனால ஏற்பட்டது? இல்லை பழைய காலத்திலேயே வந்து உழவர்கள் இதே நிலைமையில தான் இருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிங்க? இல்லைங்கய்யா, அது வந்து சரியாக புரிஞ்சுக்காமலே சொல்கிறாங்க. அதாவது உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு மிஞ்சாதுங்கிறது எப்போ வந்துன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காரங்க இந்த நாட்டை ஆளும்போது வந்துச்சு. வெள்ளைக்காரங்க ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, உழுவுற நிலங்களை வந்து பிடுங்கிட்டாங்க. பெரிய பண்ணைகளும் கம்பெனிகளும் பிடுங்கிட்டு அதை குத்தவைக்கு உழுவுறதுக்கு கொடுத்தது. அந்த குத்தவைக்கு உழுதாமல் இருக்கான் பாருங்க, அவன் உழுததில் குத்தவையும் கொடுத்த பிறகு அவனுக்கு ஒன்றும் மிஞ்ச மாட்டேங்குது. அந்த உழுதவனை சொன்னான், நிலக்கிடார சொல்லலை, நிலக்கிடாருக்கு உலக்கு மிஞ்சன்னு சொல்லலை. யாருக்கு சொன்னா, உழுதவன் கணக்கு பார்த்தாலும் உலக்கு மிஞ்சலை. எவன் குத்தகைக்கு பயிர் வச்சானோ, எவன் வாரத்துக்கு பயிர் வச்சானோ அவன் உழுததை என்ன பண்றாருன்னா பண்ணை வாங்கிக்குது, பண்ணை தனக்கும் வாங்குது, வெள்ளைக்காரனுக்கும் வாங்கி கொடுக்குது. இப்போ வெள்ளைக்காரன் இங்கே தானே வரி வாங்குறான், நிலவரில் தான் அவனுக்கு நிறைய வருவாய் வந்தது. அப்போ 2 வரி வசூலிக்கிறாங்க. 2 வரி வசூலித்த பிறகு அவருக்கு அந்த நிலத்துல எதுவுமே மிச்சம் இருக்க மாட்டேங்குது. அதான் அவன் சொன்னான், உழுதவன் கணக்கு பார்த்தாலும் உலக்கு மிஞ்சலைன்னு சொன்னான், நிலைச்சு வாழ்ந்தார் கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சலைன்னு எங்கேயும் சொல்லலை பழமொழி. அழகா சொன்னீங்க. இல்ல அது எப்படின்னா, இப்போ நாங்க எங்க கிராமத்துல நிலம் என்கிட்ட 1 ஏக்கர் இருக்குன்னா, நம்ம வேலை செய்யற ஆளுக்கு அதை பயிர் வைக்கிறதுக்கு விடுவோம். அவர் என்ன செய்வாரு, என்னுடைய பம்பு செட்ல இருந்து தண்ணி இறைக்கிறதுக்காக ஒரு பாகம்,
என்னுடைய நிலத்துக்காக ஒரு பாகம் 2 பாகம் கொடுத்துருவாரு. 2 பாகம் கொடுத்துட்டு பாக்கி ஒரு பாகத்துல தான் 3ல் 2 எங்களுக்கு கொடுத்துட்டு பாக்கி ஒரு பாகத்துல தான் ஒரு டிராக்டர் உழவு, செலவு, நடவு, நாத்துப்பறி எல்லாம் செஞ்சு அதுல லாபம் கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கும் போது அவருக்கு நிச்சயமா அதுல வந்து லாபம் வராது. இவங்க பெரும்பகுதியான லாபத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க. இப்ப விவசாயிகள்லாம் அந்த ஒரு போகம் பண்றாங்க, 3 மாதம் உழைக்கிறாங்க, மிச்சம் 9 மாதம் வந்து ஓய்வா இருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து வேற வருமானம் வழி இல்லை அப்படிங்கிறாங்க. இதற்கு வந்து மாற்று திட்டங்களாக நெல் வயல்களில் மீன் வளர்ப்பு அப்படின்னு நம்ம பகுதிகளில் சில விவசாயிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வரப்பு ஓரங்கள்ல மரங்கள் மூலியமாக வளர்த்து அதன் மூலியமாக நீங்க ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப விவசாயிகளுக்கு உங்களுடைய ஆலோசனை என்னங்கய்யா? அந்த நெல்லை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மாற்று வழி என்ன இருக்கு? இல்லைங்கய்யா, இப்ப அரசு திட்டங்களும் நெருங்கி வந்துடுச்சு. ஒவ்வொரு விவசாயியும் என்ன பண்ணணும்னா 3 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல நடுப்பாக்கிற 1 ஏக்கரை பள்ளமா வெட்டிடணும். வெட்டுறது வந்து முன்னறி இருக்கு பாருங்க, மேட்டு நிலம் முன்பகுதி, அதில் வந்து மண்ணை கொட்டிடணும். அப்போ அது மேடாயிடும். இந்த மேட்டில் மரங்களாக வச்சுக்கணும். பல மரங்களும் சட்டம் பழகிக்காகிற மரங்களும் தீவன மரங்களும் உறந்து இலை தரக்கூடிய மரங்களாக வச்சிடணும். அதுக்குள்ளே மாட்டை கட்டிக்கலாம், ஆட்டை கட்டிக்கலாம், கோழி வளர்த்துக்கலாம், இவர் தங்குற மாதிரி கொட்டாய் போட்டுக்கலாம்னு. இந்த நடு நிலம் இருக்கு பாருங்க பள்ளம், அதில் மீனை வளர்த்துக்கணும். 3ஆவதாக இருக்கிற நிலத்துல நெல்லை வளர்த்துக்கணும். இந்த மீன் மேயிற நிலத்துலேருந்து தண்ணி அதுக்கு போச்சுன்னு சொன்னாக்க நெல் இன்னும் நல்லாவே விளையும். அப்போ நெல்லுக்கு ஆற்றுலேருந்து வர தண்ணி பத்தாமல் போச்சுன்னா அந்த குளத்துக்கிற பம்ப் பண்ணிக்கலாம். இப்போ வருவாய் வந்து வருஷம் முழுதும் அவங்களுக்கு வரணும், அவருக்கு உழைப்பும் வரணும். ஒரே நேரத்தில் அதிக ஆள் தேவைப்படக்கூடாது. இந்த நடவுக்கு, களை எடுக்கிறதுக்கு, அறுவடைக்கு முன்னாடி அந்த 3 தான் அதிகமாக ஆள் தேவைப்படுற வேலையாக இருந்துச்சு. ஒன்று நடவு நடுறது, இன்னும் களை எடுக்கிறது, இன்னும் அறுவடை எடுது. அப்படின்னா அவங்க எப்படி ஜீவிக்க முடியும்? அதனால் என்ன பண்ணணும், எல்லா நிலங்கள்லையும் வந்து வருஷம் முழுதும் பரவலாக இருக்கணும். குறிப்பாக நம்ம கீழ்ப்பகுதி காவேரி டெல்டாவில் இப்போ நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம்லாம் திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா தண்ணி முழுகிச்சு. இப்போ இந்த தடவை நிறையா முழுகி போயிடுச்சு பயிர்கள், சரிதானா? அப்போ என்ன பண்ணணும்னா அங்கங்கே குளமாக விட்டிருந்தோம்னா இப்படி எல்லா நிலமும் முழுவாது. அதனால் நம்ம கிடைக்கிற அந்த வெள்ளத்தில் வந்து நம்ம அழிஞ்சு போகாமல் இருக்குன்னா என்ன செய்யணும்னா, அப்போ நாடு முழுதும் நான் வந்து 2003 ஒரு நடப்பயணம் போனேன், பூம்புகார்லேருந்து கல்லணை வரலும். அன்னைக்கே நான் பார்த்தேன் நெல்லெல்லாம் முழுகி கிடந்துச்சு. அப்போ இன்னொன்று நம்ம பழைய நெல் ரகத்துக்கு போயிடணும். பழைய நெல் ரகம் வந்து வெள்ளம் வந்து அதுக்கு மேலேயும் வந்து நிற்கிது. அது அதே மாதிரி நிலத்தை வந்து 3 பாகமாக்கிடணும். கால்நடை வளர்ப்பு வந்துடணும், அதில் வந்து மரம் வளர்ப்பு வந்துடணும், மீன் வளர்ப்பு வந்துடணும், அதில் வந்து நெல் அப்படி இருக்கணும். நெல்லுக்கு அப்புறம் பயிர் இருக்கணும், உளுந்து இருக்கணும், அப்புறம் பயிர் உளுந்து பிடுங்கின பிறகு அதில் கொழிஞ்சி செடி நிற்கணும். அந்த முறையை நம்ம கையில் எடுத்தோம்னா அது கலப்பு பயிர் சாகுபடி, அல்லது கலப்பு பண்ணை முறைன்னு கொண்டு வந்துடலாம். கலப்பு பண்ணை முறையாக இருக்கணும் நமக்கு. அப்போ அந்த உழவருடைய குடும்பத்துக்கிற அத்தனை பேர்த்துக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கும். அவருக்கு நிழல்லாம் இருக்கும். திடீர்னு வந்து வெயில் அடிக்குது வீட்டு போகணும்னு நினைக்க மாட்டார். அங்கேயே குடியிருக்கணும் பண்ணையிலேயே. அது மாதிரி வருடம் முழுக்க உழைத்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்நாள் முழுக்க. ஒரு பொதுவான கேள்வி, இன்னைக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை புவி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்றாங்க. தனி ஒரு மனிதனாக இந்த புவி வெப்பமடைவதற்கு இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நாங்க என்னங்க செய்யலாம்? தனிப்பட்ட மனிதனாக எங்களால் செய்யக்கூடிய செயல்கள் என்னவா இருக்குங்க? அதுதான் அந்த வள்ளுவர் மறுபடியும் தெளிவா சொல்லிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். அதாவது செய்யக்கூடாத செஞ்சாலும் கேடு வரும், செய்ய வேண்டியதை செய்யாம விட்டாலும் கெடுதல் வரும். அதனால என்ன பண்ணோம்னா நம்ம நிறைய அலையிறோம், ரோட்டை அகலப்படுத்துறோம். இதை முதல்ல தவிர்த்துக்கணும். ஒவ்வொரு தனிநபரும் என்ன பண்ணணும், நிறைய அலையறதை நிறுத்திடணும். அலைஞ்சிங்கன்னாக்க நீங்க அதுக்கு ஒத்தாசையா இருக்கீங்க, இந்த பூமி சூடாகிறதுக்கு ஒத்தாசைங்க. 2வது, பூமியில இந்த ரசாயன உரத்தை போடுறோம் பாருங்க, யூரியா, டிஏபி எல்லாம், இதுலயே பூமி சூடாகுது. இது பேர் நைட்ரஸ் கேஸ் வருதுங்கிறான். இது வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடை போல 300 மடங்கு அதிகம் சூடாக்குது. முதல்ல ரசாயன உரம் முறை சுத்தமா நிறுத்திக்கணும். அப்புறம் வந்து நம்மளுடைய எந்த பொருளும் ரொம்ப தூரம் போகக்கூடாது. நம்ம வட்டாரத்துக்குள்ளேயே அது இது தீர்ந்து போயிடணும், சீரழிச்சு போயிடணும். அது மாதிரி பொருள்களையா உண்டு பண்ணணும். அப்போ இதை என்ன சொன்னாங்கன்னா, அகில உலக மாநாட்டில் இத்தாலியில் பேசும்போது கடைசியாக முடித்தாங்க, அந்த உணவு என்பது லோக்கலி ப்ரொடியூஸ், உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படணும். அப்போ லோக்கலி கன்சியூம்டு, உள்ளூர்லேயே அது வந்து நுகரப்படணும். 3வது என்னன்னாக்கா, இட் ஷுட் பி நியூட்ரிஷியஸ்னா சத்து மிகுந்ததாக இருக்கணும். அப்புறம் இட் ஷுட் பி ஃப்ரெஷ், வாடி வதங்கினதா ஃப்ரிட்ஜில் வச்ச சாமானாக இருக்கக்கூடாது. அப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் அங்கே சூடாக்குது, அந்த ஆயத்தை சூடாக்குது. அப்புறம் அது சுவை மிகுந்ததாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம உள்ளூரில் விற்கணும்னு சொன்னால் சுவை மிகுந்ததாக உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் அது உள்ளூரில் விற்கணும்.
அப்ப வெறும் நெல்லை மட்டுமே உற்பத்தி பண்ணியிருப்போம்னு நம்ம நினைக்கிறது சரியில்லை. நம்ம வந்து மனித தேவைகளான எல்லாத்தையும் எல்லாருமே சேர்ந்து உற்பத்தி பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சவள என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கடலோரத்தில் இருக்கவங்களுக்குலாம் பெரிய ஆபத்துக்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு தனி மனிதரும் அவரால் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் மரக்கண்ணை நட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப அது ஆகாயத்தை பச்சை கொடையால போத்திட்டோம்னா அந்த சூரிய ஒளி வந்து பூமியை தொட்டு அது வெப்பம் ஆகாது. அதே மாதிரி வர்ற மழை தண்ணி ஓட முடியாது. அந்த மரம் தடுத்து 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 அதோடைய ஓட்டத்தை வேகத்தை தடுக்கும், வெள்ளம் வராது. இது வந்துச்சுன்னா அது வறட்சி வராது. இப்போ பூமி சூடாகிறதுனால தட்பவெப்பநிலை மாற்றம் வருது, அது விவசாயத்தை பாதிக்குதுங்கிறான். அது பாதிக்காம பண்ணிடு. அந்த மரம் நடுறத ஒரு முக்கியமான வேலையை வச்சுக்கணும். நான் நண்பர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கேன், நம்ம காரைக்கால் வட்டாரத்துக்கிற நண்பர்கள் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் மரம் நட ஒத்தாசையாக இருக்கீங்கன்னா நான் வர்றேன். காரைக்கால் இருக்கிற நண்பர்லாம் ஒன்று சேர்த்துக்குவோம், தொடர்ந்து மரம் நட்டுக்கிட்டே இருப்போம். எங்கெல்லாம் காலி இடம் இருக்கோ அதிலெல்லாம் முதல்ல மரம் நட்டுக்கணும். இந்த மரங்களில் 10 வகை மரம் இருக்குது. நமக்கு உணவு தர்றது இருக்குது, தீவனம் தர்றது இருக்குது, அப்புறம் பூமிக்கு வந்து உரம் தர்றது இருக்குது, எரிபொருள் தர்றது இருக்குது, நம்ம மேச நாக்காளி செய்கிற மரங்கள் இருக்குது, அப்புறம் ஃபேக்ட்ரிக்கு உதவுப்படுறதுக்கு பேப்பருக்கு மற்ற பொருள்களுக்கு வேண்டிய மூலப்பொருள் தர்றது இருக்குது, வேலிக்கான மரங்கள் இருக்குது, மருந்து தர்ற மரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம செத்து போனோம்னா எரிக்கணும் கொள்ளணுமே அல்லது பாட தூக்கிட்டு போகணுமே அதுக்கான மரங்கள் இருக்குது. இது மாதிரி 10 வகையான மரங்களும் நம்ம பயிர் பண்ணிட்டோம்னா நம்ம வெளியிலேருந்து நம்ம தேவை குறைஞ்சிரும். பூமிக்கு வந்து ஒரு தாவர போர்வை தேவைப்படுகிறது. அது வித்தியாசமான போர்வை. பெருமாள் மாட்டில் பார்த்தீங்கன்னா பல துணியும் ஒட்டு சேர்த்து ஒரு அழகா ஒன்று போட்டுருக்கோம். அது மாதிரி இருக்கணும் நம்ம கூட. அவ்வை வந்து வரப்புயரன்னு வாழ்த்தின மாதிரி ஐயா வந்து உலகத்துக்கே ஒரு சொல் தீர்வா மரம் நடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மரம் நட்டுட்டோம்னு சொன்னா உலகளாவே பிரச்சனையை வந்து தனி மனிதனால தீர்க்க முடியும், நம்மளுடைய பங்களிப்பை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல தனி மனிதர்கள் சேர்ந்தது தானே சமூகம். அதோடு மட்டும் இல்லாத எவ்வளவுதான் செயற்கை ரசாயன உரங்கள் வந்தாலும் இயற்கை வெல்ல எவராலும் முடியாதுன்னு அழகா சொல்லிட்டீங்க. நிலத்தடி நீரை வந்து உயர்த்தணும்னு அரசு சொல்லுது, மக்களும் விரும்புறாங்க. ஆனா வந்து தனி மனிதன் யாராலையும் ஒரு நிலத்தடி நீரை வந்து உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ண முடியாது, அதுக்கு செலவு பண்ண முடியாது. அரசாங்கமே மழைக்காலங்கள்ல தடுப்பணை கட்டி அதுக்கான ஃபில்டர் பண்ணி நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்கு முயற்சி பண்றதுக்கு உங்களை போல இருக்கிறவங்க அந்த அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சு நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என் நிலத்துல என்னை கட்டுரைகளை தொடர்ந்து எழுதிட்டே இருக்கேங்கய்யா. படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எல்லா கட்டுரைகளையும் தொடர்ந்து எழுதுறேன். போன வெள்ளம் வரும்போதும் எழுதினேன். எல்லா காட்டாறுகள்ல இருக்கையும் குறுக்க அணை கட்டி தடுக்கணும், அதுக்கு பக்கத்துல கிணறுகள் மாதிரி போடணும், இதுல வர்ற தண்ணி பூமிக்குள்ள இறங்கணும், அப்ப கீழே இருந்து எடுக்கிற தண்ணி நல்ல தண்ணியா வரணும், இந்த கடை தண்ணி உள்ளுக்குள்ள ஏறப்படாது. இதுதான் மீண்டும் எழுதுவேன், எங்க பார்த்தாலும் எழுதுவேன், பேசுவேன். இது விவசாயியோட முக்கியமான கோரிக்கையா இருக்கணும். பூமியில இருந்து தண்ணி அதிகமா எடுத்துட்டோம், நம்ம பூமிக்குள்ள கொடுக்கணும். எங்களை போல சின்ன சின்ன விவசாயிகள் வந்து கோரிக்கையை வந்து அரசு ஏற்குதோ இல்லையோ, உங்களை போல பெரியவங்க வந்து சொல்றதா அரசு செவிக்காய் சாக்கிது. நீங்க என் கூட இருக்கிற தான் நான் பெரியவனா இருக்கேன். அதனால எங்களுக்கு இத மாதிரி சில காரியங்கள்லாம் உங்களை போல உள்ளவங்களால செஞ்சு கொடுக்கணும். எங்களையும் விட்டுருங்க, நங்கள்னு சொல்லிடுங்க. நங்களை வச்சுதான் நாடு முன்னேறணும். ஒன்னா இருக்கிறோம், அதனால வெற்றி பெறுவோம். நேயர்கள் இதுவரை கேட்டது நம்மோடு நம்மாழ்வார், வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களை சந்தித்தார்கள் வேளாண் பெருமக்கள். நன்றி, வணக்கம்.